Hello students, welcome you to this live session. So hope you are eagerly waiting for this day, right? Now maths exam ready ஆயிட்டிருக்கிறீங்க. Some students you got a few extra days, right? And computer science students, yes, you are getting 5.5 days. Already we are given a schedule, right? In the 5.5 days நீங்கள் ரொம்ப லெஷர்லியாக இருந்துடக்கூடாது. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு 7.5 டேஸ்னு ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடாதுல்ல. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எஃபர்ட் கொடுக்கணும். அதுக்காக தான் அந்த ஒரு ஷெட்யூல் கொடுத்துருந்தோம். ஸோ சம் ஆஃப் யூ அதை ஃபாலோ பண்ணுவீங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ டுடேஸ் கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் வால்யூத்தில் சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லை ஆல் த 6 lessons we are going to discuss. அதில் என்னெல்லாம் லெசன்ஸ் என்னெல்லாம் ஏரியாஸ் நீங்கள் படிக்கணும், what are the important points you have to remember, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். Then some sample sums I will teach you. Okay, so every chapter some of the very important samples, not only 5 mark, 3 mark, 2 mark எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் டீச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஷெட்யூல் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ டுடே லைவ் 1, தட் இஸ் வால்யூம் 1. டுமாரோ வால்யூம் 2. ஆக்சுவலாக கொடுத்த ஷெட்யூல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டுடே வால்யூம் 1, டுமாரோ வால்யூம் 2. Then Sunday there is no class. Monday we are going to do the full overall revision. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட டவுட்ஸ், ஸோ இந்த ஷெட்யூலில் we made some changes. Okay, so today usual first we are doing the volume 1 revision. Tomorrow volume 2 revision. Then Sunday there is no live class. Monday we will be having both volume 1 and volume 2. நீங்கள் என்னெல்லாம் டவுட்ஸ் கேட்குறீங்களோ everything we will be teaching you. Okay, so we are happy to see you all this live session. You can share this link with your friends so that they can also join, right? So some of you may be first time in this channel, right? You can subscribe this channel and you can like this video. So and you will get all the informations. 5 mark questions, some of the important 5 mark questions we have sent the link. Okay, அது நீங்கள் சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா எங்கள் திங்க் எக்ஸலன்ட் யூடியூப் சேனல் இருக்கும். 11th 12th standard also we have given. 12th standard மேத்ஸ் பேப்பர் எப்படி இருந்து நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க, புக்லேயே இல்லாத கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ரியலி த ஸ்டூடெண்ட்ஸ் தே ஃபைண்ட் டிஃபிகல்ட், பட் தே கேன் அட்டெண்ட், ட்ரை பண்ணலாம், ரைட்? மற்றபடி எல்லாமே 5 mark கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்த 12th ஒரு கலெக்ஷன் கொடுத்துருந்தோம், இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின்ஸ். அதிலிருந்து தான் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ண தேர் ஏபிள் டு டூ தட். சேம் வே உங்களுக்கும் 5 mark கொஸ்டின் கலெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. டெஃபினெட்லி யூ கேன் ஸ்கோர் 35 out of 35. ஓகே, ஸோ அதை நீங்கள் படிச்சிருங்க ஃபஸ்ட்டு. தென் some information about our 12th standard batches. Next year batches we are starting very soon. Online and offline classes இருக்கும். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் படிக்கலாம். we'll be having all the subjects. ஸோ இந்த நம்பர்ஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 6th standard to 12th standard we have classes right from 6th standard to 12th standard, state board, CBSE and ICSE. so you can tell your friends also. உங்களுக்கு வரக்கூடிய டவுட் சம்ஸ் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம், 9444111424. இந்த நம்பருக்கு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் ஃபஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூம், 5 mark, 2 mark, 1 mark, whatever it is, send it. அது எல்லாமே உங்களுக்கு மண்டே கிளாஸில் we will discuss. ஏன்னா டுடே வால்யூம் 1, டுமாரோ வால்யூம் 2 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மண்டே இஸ் ஃபார் யூ. நீங்கள் என்னெல்லாம் டவுட் கேட்குறீங்களோ அந்த சம்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு ஸ்டில் யூல் பி ஹேவிங் 2 days டைமில் படிக்கலாம், நல்லா படித்து எழுதலாம். தென் பேப்பர் ஹவு டு ப்ரெசென்ட். நம்ம என்ன தான் படித்தாலும் அந்த ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. அது எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரு ஷார்ட் வீடியோ, எப்படி எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுதலாமா எழுதக்கூடாதா, ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும், எதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், ஹவு டு செலக்ட் த கொஸ்டின், இதெல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம். ஒரு 6 minute வீடியோ தான். திங்க் எக்ஸலன்ட் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா யூ கேன் வாட்ச் தட் ஆல்சோ. ஓகே, so tomorrow's class again 8:30 volume 2 we will have. Okay, so with this introduction we are going to start chapter number 1, sets, relations and functions. most of the students இந்த டாபிக் நல்லா படிச்சிருப்பீங்கல்ல. ஏன்னா ஃபஸ்ட் லெசன் 10th முடிச்சு அப்படி 11th வந்தால் நான் ஃபஸ்ட் லெசன் நல்லா படிக்கணும்னு தான் ஆரம்பிப்போம்ல. செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டாபிக் ஒன்லி. இல்லை மெயினாக நீங்கள் படிக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், ஷார்ட் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், எனிஒன் கேன் யூ சே வாட் இஸ் த யூஸ் ஆஃப் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்? உங்களுக்கு என்ன அதுக்கு யூஸ் என்னன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் சேட்டில் போடலாம். ஷார்ட் ஆட் ஃபார் வாட் பர்பஸ் வி ஆர் யூஸிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்? 2 டெஸ்ட் இருக்கும். ஒன்று வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், இன்னொன்று ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்?
எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் கொடுத்துறாங்க. சப்போஸ் தே ஆர் கிவிங் எ கர்வ், கிவன் கர்வ். அந்த கர்வ் வெதர் இட் ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட். ஒரு கர்வ் கொடுக்குறாங்க, அது ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். அப்போ ஷார்ட் நோட் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை எழுதணும் இல்லை. ஸோ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எதுக்குன்னா டு செக் வெதர் த கிவன் கர்வ் ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட். எப்படி செக் பண்ணுவீங்க? யூ ட்ரா வெர்டிக்கல் லைன். இஃப் த வெர்டிக்கல் லைன் கட்ஸ் த கர்வ் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட், இஃப் த வெர்டிக்கல் லைன், நல்லா கவனிச்சுடுங்க. எப்போவுமே பேப்பர் பென்சில் கையில் வச்சுடுங்க. சின்ன சின்ன கொஸ்டின் கேட்கும்போது பி இன்ட்ராக்டிவ், இல்லைன்னா போர் அடிக்கும்ல. நீங்கள் அதை ஆன்சர்ஸ் சாட்டில் போடுங்க, அப்போ கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். அந்த வெர்டிக்கல் லைன் இஃப் இட் கட்ஸ் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட் தென் யூ கேன் சே இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இந்த இடத்துல பாருங்கள், இட் கட்ஸ் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட், ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன், ரைட்? அப்போது இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டுக்கு யூஸ் என்னது? டு செக் வெதர் த கிவன் கர்வ் ரெப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன் ஆர் நாட். See, I'll give another one. Suppose I'm giving a curve like this. It is a function or not? Just you chatல நீங்க yes or no மட்டும் போடுங்க. Yes, Hari, I agree with you. 12th maths really tough. Yes. அது ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல. வால்யூம் அந்த கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் இல்லை, அந்த பட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. மற்றதில் கூட அதை கேட்டிருந்தா கூட, கிரியேட்டர் கொஸ்டின் கேட்டிருந்தா கூட சாய்ஸ் நேரவாக இருக்கும். பட் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கலாம். பட் கம்பல்சரியில் கேட்கும்போது அது 2 மார்க் மட்டும் கிடையாது. 2 மார்க்கும் டஃப், 3 மார்க்கும் புக்கில் இல்லாதது. அந்த 47th கொஸ்டின் அகெயின் ஐதர் திஸ் ஆர் திஸ், ரெண்டுமே புக்கில் இல்லாத கொஸ்டின். பட் ரியலி ஸ்டூடெண்ட்ஸ் அது அந்த எக்ஸாம் ஹாலில் இருந்த அந்த சிச்சுவேஷனில் தான்ல, சும்மா ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம ட்ரை பண்ணி, தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டி ரியலி கொஞ்சம் டஃப் தான். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருந்தே நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிடுங்க. எப்படி வந்தாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ வில் பி ஹேவிங் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் உங்களுக்கு பீரியாடிக்கலாக லைவ் கிளாஸஸ் எல்லாம் கொடுப்போம். ஓகே, யூ கேன் அட்டெண்ட் தட். ஓகே, yes, it is not a function. Yes, students, very good. எல்லாரும் ஆன்சர் போட்டிருக்கீங்க. Because if you draw a vertical line, இந்த இடத்துல போட்டிங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் தான். But if you cut here, if you draw here 1, 2, 3, more than one point, so it is not a function, right? இது vertical line test க்கு use. Another test is there called horizontal line test. Horizontal. இதுக்கு என்ன யூஸ்? அது மட்டும் அந்த மெயின் பாயிண்ட்ஸ் ஞாபகத்தில் வச்சுருங்க. ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எதுனா, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா ஒரு கர்வ் கொடுப்பாங்க, வி ஆர் செக்கிங் வெதர் த கர்வ் ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட். அது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எதுக்குன்னா, கிவன் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. A function is given, we have to check whether it is 1, 1, on 2 or not. இது செக் பண்ணுறதுக்கு தான் அது என்ன யூஸ்? ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வி யூஸ். ஓகே, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டுக்கு யூஸ் அதுதான். சப்போஸ் இஃப் யூ ஹேவ் அ கர்வ் லைக் திஸ், இது ஒரு ஃபங்க்ஷன் தான், உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஆனால் இப்போ நீங்கள் இது 1, 1 on 1 செக் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஹரிசாண்டல் லைன் யூ ட்ரா. இஃப் இட் கட்ஸ் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட் தென் யூ கேன் சே எஸ் இட் இஸ் வாட் 1, 1. It is 1, 1. Okay. More than one point cut ஆச்சுதுனா, if it cuts at more than one point, suppose the curve is like this. Vertical line வரைஞ்சிங்கன்னா ஒரு இடத்துல கட் ஆகும், so it is a function. But horizontal line வரைஞ்சிங்கன்னா more placesல வருதுல்ல, so it is not 1, 1, it is many 1. ஓகே, இது போல உள்ளதெல்லாம் அதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். அந்த மெயின் பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருங்க. தென் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். எஸ், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஹவு மெனி கண்டிஷன்ஸ். சாட்டில் போடுங்க. ஹவு மெனி தான் கேட்குறேன், எதெல்லாம் கேட்கல. ஹவு மெனி கண்டிஷன்ஸ் சாட்டில் போடுங்க. தர்னீஷ் ஃபிஃப்த் சாப்டர் எல்லாம் படிக்கல. சரி, இன்னும் டைம் இருக்குதே, ரைட்? பைனாமியல் தியரம். ஓகே, we'll discuss that. Okay, last exercise studied. Okay, we'll tell you இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் படிக்கலாம்னு பார்ப்போம். இன்னொன்று அங்கே கொடுத்துருக்க அந்த கலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் அதெல்லாம் படிங்க. 2 மார்க் 3 மார்க் ட்ரை டு லேர்ன் as much as possible. உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ எக்ஸ்ட்ரா படி. எஸ், இட் ஹாஸ் டு சாட்டிஸ்ஃபை 3 conditions: reflexive, symmetric and transitive. Reflexive, every element related to itself. Symmetric, if A is related to B, then B must be related to A. That is symmetric. And the third one is transitive. Transitive, we need 3 elements, right? A is related to B and B is related to C. Then you must get A is related to C. The 3 conditions satisfy achudana, we say it is an equivalence relation. Okay, so then based on a few sums will help you. After that we study bijection. இதெல்லாம் தான் இதில் வரக்கூடிய அந்த மெயின் ஏரியாஸ். பைஜெக்ஷன் 1, 1 and on 2 வர்றதை நம்ம பைஜெக்ஷன் சொல்லுவோம்ல. இல்லைன்னா 2 functions, they are inverses to each other.
இல்லைன்னா இன்வெர்ட்டிபிள், இது எல்லாத்துக்குமே மெத்தட் சேம் தான். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்கல்ல, லைக் ஒர்க்கிங் ரூல் என்னன்னு கொடுக்குறேன், தென் லேட்டர் ஐ வில் ஹெல்ப் யூ ஒன் கொஸ்டின். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ கிவன் ஃபங்க்ஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ கிவன் ஃபங்க்ஷன். நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த எஃப்எக்ஸுக்கு இடத்துல ஒயின் கொடுத்துருங்க, எஃப்எக்ஸை ஒயின் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டு இதுலேருந்து நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிங்க, இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒயின்னு வரும். இதுதான் இன்வர்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். அதை நம்ம என்ன செய்வோம்னா, அது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம ஜி ஆஃப் ஒயின்னு எடுத்துடணும். ஜி ஆஃப் ஒயின் போட்டு இதை எடுத்து எழுதிடுங்க. Now you have to prove two things. என்னன்னா g composition f of x கண்டுபிடிக்கணும். composition of functions உங்களுக்கு தெரியும். g composition f of x கண்டுபிடிக்கும் போது I of x, that is x ன்னு வரும். That is I of x. Also you find f composition g of y, g வரும்போது y எழுதும், g of y. இதை கண்டுபிடிக்கும் போது identity element of y, that is answer y ன்னு வரும். இந்த ரெண்டையும் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா it is over. You can say they are inverses to each other. It is invertible. Okay, அப்போ இங்க நம்ம f of னு எழுதணும்ல, that is the inverse. இதுதான் inverse of f. ஆனா இங்க f of x னு எழுதணும்ல, இது function of y ல இருக்கும். நீங்க f inverse of x னு போட்டுட்டு இங்க என்ன ஆன்சர் வந்திருக்குதோ அதுல y க்கு இடத்துல நீங்க என்ன கொடுத்துறணும், x கொடுத்து இங்க எழுத வேண்டியதுதான். Okay, that is f inverse of x. So this is how you have to find inverse of a function. How to learn formula easy. ஃபார்முலானா எந்த சாப்டரில்? அதில் ரொம்ப கஷ்டமான ஃபார்முலானா நீங்கள் சொல்கிறது ட்ரிக்னாமெட்ரியாக இருக்கும்ல, பிகாஸ் ட்ரிக்னாமெட்ரி we have a lot of formula. I will give you some hint. Okay, how to learn easily some of the formula உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன் அப்புறமா. ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங். அதுக்கப்புறம் ஃபைனில் வரக்கூடிய கிராஃபிங், அதை படிக்காமல் போயிடாதீங்க. கிராஃபிங்கில் 3 things you have. என்னெல்லாம்? ரிஃப்ளெக்ஷன், ட்ரான்ஸ்லேஷன், டைலேஷன். ரிஃப்ளெக்ஷன், ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் டைலேஷன். ரிஃப்ளெக்ஷனில் 3 டைப் இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், ரிஃப்ளெக்ஷன் ஆன் ஒய் ஆக்சிஸ், இன்னொன்று ரிஃப்ளெக்ஷன் ஆன் த லைன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், ரைட்? அப்புறம் ட்ரான்ஸ்லேஷன். ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஷிஃப்டிங், ஷிஃப்டிங் டு த ரைட் சைட், ஷிஃப்டிங் லெஃப்ட் சைட், ஷிஃப்டிங் அபவ், ஷிஃப்டிங் பிலோ, ரைட்? இதெல்லாம் தான் அந்த ட்ரான்ஸ்லேஷன். டைலேஷனில் அந்த கர்வ் ஸ்ட்ரெச் ஆகும் இல்லைன்னா ஷ்ரிங் ஆகும்ல, அது எப்போ, இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது இஸ் அ மிரர் இமேஜ். ஓகே, எல்லுன்னு ஒரு லைன் கொடுத்தாங்கன்னா அதில் வரக்கூடிய இமேஜ் தான். ஓகே, fx is the given function. fx is the given function. அப்போ சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க, மைனஸ் fx, that is reflection on x axis. அவுட் சைடில் மைனஸ் போட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், இன்சைடில் மைனஸ் போட்டிங்கன்னா that is f of minus x, that is reflection on y axis. பவரில் மைனஸ் போடுங்க, that is f inverse x, that is reflection on y equal to x. அப்படி ஞாபகம் வச்சுருங்க, சிம்பிளாக படிச்சிடலாம். ரிஃப்ளெக்ஷனில் 3 types. ரிஃப்ளெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், ரிஃப்ளெக்ஷன் ஆன் ஒய் ஆக்சிஸ், ரிஃப்ளெக்ஷன் ஆன் த லைன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ரிஃப்ளெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸுக்கு யூ புட் அ மைனஸ் சைன் அவுட் சைட், ஒய் ஆக்சிஸுக்கு மைனஸ் சைன் இன்சைட், ஆன் த லைன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு அந்த மைனஸ் சைன் டு த பவர். அப்போ அவுட் சைட், இன்சைட், டு த பவர். ஓகே, அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். Then translation, already I said, shifting to the right or left. அதுலேயும் அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளால ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது it moves right side or left side. If you add some number inside, f of x இருக்குல்ல, f of x இருக்கும்போது இதில் நம்ம ஆட் பண்ணுறது இன்சைட்லேயே ஆட் பண்ணலாம், x plus 5 ஆட் பண்ணலாம், இல்லை f of x plus 5. இன்சைடில் ஆட் பண்ணிங்கன்னா அது மூவிங் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு அப்படி இருக்கும். Depends on which number you add, whether you are adding a positive number or negative number. இதே இது ஃபங்க்ஷன் ஆஃப்டர் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 அவுட் சைடில் அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட ஒரு 5 ஆட் பண்ணுறீங்கன்னா அது அபவ் ஆர் பிலோவாக இருக்கும். ஓகே, அப்போ இதில் நீங்கள் என்ன ஞாபகத்தில் வைக்கணும்னா இன்சைடில் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்புறம் நான் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொன்னேன்ல, ப்ளஸ் 5னா 5 யூனிட்ஸ் டு த லெஃப்ட், ப்ளஸ்னா ரைட்னா ஈஸியாக ஞாபகத்தில் வைக்கலாம், பட் ஜஸ்ட் ஆப்போசிட். இன்சைடில் நீங்கள் ஆட் பண்ணாலே we have to move to the right or left, depends on if you are adding a positive number that many units move to the left. அப்போது ஒரு கர்வ் இருக்குது, அந்த கர்வில் எக்ஸுக்கு இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு போட்டிங்கன்னா 5 யூனிட்ஸ் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும், மைனஸ் 3ன்னு போட்டிங்கன்னா 3 யூனிட்ஸ் டு த ரைட். ஓகே, இனி அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட அந்த ஃபங்க்ஷன் ப்ளஸ் சம்திங் ஆர் அ ஃபங்க்ஷன் மைனஸ் சம்திங்னா அபவ் பிலோ, அது கரெக்ட் தான். ப்ளஸ்னா அபவ், மைனஸ்னா பிலோ. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சில கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் சேட்டில் போடணும். ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க, ஃபங்க்ஷனுக்கு இன்சைடில் ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ மூவ்மெண்ட் டு த ரைட் லெஃப்ட் வரும், கரெக்டாக? ப்ளஸ்னா லெஃப்ட் சைடு, மைனஸ்னா ரைட் சைடு. அந்த ஃபங்க்ஷன் ப்ளஸ் 5, அந்த ஃபங்க்ஷன் ப்ளஸ் சம் நம்பர் ஆர் மைனஸ் சம் நம்பர் அபவ் பிலோ வரும், ப்ளஸ்னா அபவ், பிலோனா பிலோ. சரி, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன்,
I am finding f of x minus 3. நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியது 3 units to the right or 3 units to the left or 3 units above or 3 units below. 3 right, 3 left, 3 above, 3 below. நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிடலாம், ரைட்? 6 chapters, 6.4 alone. Pair of straight line, pair of straight line கண்டிப்பாக படிங்க. That's more important. Definitely you'll get some questions, right? Moves 3 units to the right. Is it correct? Yes. Many students given. ஏன்னா இங்கே இன்சைடில் ஆட் பண்ணுறோம், அப்போது ரைட் ஆர் லெஃப்ட் தான் இங்கே மைனஸ் வர்றதுனால 3 units to the right. Very good. 3 units to the right. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். G of x is a function. இப்போ G of x minus 3. இதுக்கு என்ன வரும் சொல்லுங்கள்? G of x minus 3. Minus 3 is outside, right? அப்போ என்ன வரும் பாருங்க. G of x minus 3. ரைட் சைடா லெஃப்ட் சைடா இல்லை above or below? 3 units தெரியும் இல்லை? பட் ஹியர் பழனியப்பன் given downward 3 units. Yes, Sara, Yukesh, Moses, Shivadarshan, Yaman. Yes, lot of new students. I think many students are new to this channel. I think some of your friends would have invited you or some of your teachers would have informed you, right? You also inform your friends. Okay, today நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அதையும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்துட்டு இருக்கீங்கன்னா ஐ அப்ரிஷியேட் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, தட்ஸ் குட். எஸ், ஸோ இங்கே மைனஸ் 3னா அவுட் சைடில் மைனஸில், ஸோ அபவ் பிலோ, இங்கே மைனஸ்னா பிலோ. ஓகே, வெரி குட். ஆல் ஆஃப் இட் இருக்கு கரெக்ட்லி below 3 units below. Yes, that's all the theory part for the first exercise. ஒவ்வொரு சாப்டர் நம்ம இப்படி தான் பார்க்க போகிறோம். ஒரு சாப்டர் எடுத்தால் என்னெல்லாம் தியரி, அந்த கான்செப்ட்ஸ் தான் படிக்கணும். சம் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ ட்ரிக்னாமெட்ரிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம் இருக்குது, எப்படி போட முடியல. அப்போது நம்ம ஃபார்முலா படிக்கணும், கான்செப்ட்ஸ் எப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அதை புரிஞ்சுக்கணும். ட்ரை யுவர் பெஸ்ட். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் நல்லா போடுங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற டைமில் எவ்வளோ சம் போட முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ரைட். நவ் டைலேஷன் சொல்லும்போது இட் ஸ்ட்ரெச்சஸ் ஆர் கம்ப்ரஸஸ் இல்லை, ஸ்ட்ரெச்சஸ் ஆர் கம்ப்ரஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. சரி, ஒரு கர்வ் இப்படி இருக்குது, நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் இருக்குது, இந்த கேப்பை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி, இஃப் த நம்பர் இஸ் மோர் தேன் 1, சப்போஸ் ஐ எம் மல்டிப்ளைங் பை 5, மோர் தேன் 1, ஒரு பெரிய நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இந்த கேப் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இந்த கேப் இன்க்ரீஸ் ஆகணும்னா த கர்வ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ். கர்வ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் அப்படி ஸ்ட்ரிங் ஆகி போயிடும். அப்போ தான் அந்த கேப் அதிகமாக இருக்கும்ல. அப்போ இஃப் யூ மல்டிப்ளை, அப்படிலாம் கொஞ்சம் ஹிண்ட் வச்சா தான் ஞாபகத்தில் இருக்கும். எப்படி எல்லாம் மக்கப் பண்ணுறதுல, நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற நம்பர் மோர் தேன் 1னா அந்த கேப் அதிகமாக இருக்கும். அந்த வென் யூ மல்டிப்ளை பை நம்பர் லெஸ் தேன் 1னா அந்த கேப் கம்மியாகணும். இப்படி வந்துடும், அந்த கர்வ் இப்படி வந்துடும். அப்போ இந்த கேப் கம்மியாகுது. இன்னும் வெரி ஸ்மால் நம்பர் 0.001ல் அப்படி இன்னும் ஃப்ளாட்டாக வந்துடும், இந்த கேப் இன்னும் கம்மியாயிரும். அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுருங்க. ஓகே, ரைட். அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி we are going to do just 3 questions for each chapter, right? ஒவ்வொரு சாப்டருக்கும் 3 questions தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ரைட்? Now question number 1, one of the most important one. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. நான் கூடுதல் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஃபாஸ்ட்டாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன். எல்லாமே உங்களுக்கு இல்லை, நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் I'll show to you. நீங்கள் வேணும்ல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், ரைட்? பட் ஆல்ரெடி உங்கள் ஸ்கூலில் நடத்தியிருப்பாங்க, உங்கள் டீச்சர் நடத்தியிருப்பாங்க, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ரொசீட். நீங்கள் அது கோ ஹெட் வித் தட் மெத்தட், எதையும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் படித்தது கரெக்ட். ஒருவேளை நான் படிக்கலை சார் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், அது நீங்கள் படிக்கலாம். ஓகே, ரைட். இந்த செட் இசட் ஆஃப் இன்டிஜர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா, -1, -2 எக்ஸெட்ரா, ரைட்? M is related to n. எப்போவா? When can you say m is related to n? If m minus n is divisible by 7. m minus n is divisible by 7. இதான் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ரிஃப்ளெக்சிவ் பார்க்கணும். ரிஃப்ளெக்சிவ் ஷார்ட் டர்மில் சொல்லி கொடுக்குறேன். ரிஃப்ளெக்சிவ் என்னது? எவ்ரி எலமெண்ட் ரிலேட்டட் இட் செல்ஃப், தட் இஸ் a is related a ன்னு வரணும். அப்போ நீங்கள் என்ன செக் பண்ணணும்? a is related a னா a minus a is divisible by 7 ன்னு வரணும். What is a minus a? 0. 0 7 into something எழுதலாம் இல்லை? So it is divisible, so a is related to a. So every element related to that element, so reflexive. Symmetric. Listen, symmetric என்ன ப்ரூவ் பண்ணும்? a is related to b, நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது b is related to a. a is related to b, now what can you say? a minus b is divisible by 7. 7c இல்லைனா 7k.
ஓகே, a minus b is divisible by 7. Divisible by 7 7 into something. அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணுங்க. b minus a is equal to minus 7k. அதை 7 into minus k ன்னு எழுதலாம். 7 into something வந்தால் it is divisible by 7. So b is also, b minus a is divisible by 7, so b is related to a is related to b is related to a, so you can say it is symmetric. Already we said it is reflexive, it is symmetric. It's a very important 5 mark question. Now, and the divisible by 7 க்கு well multiple of 12 எல்லாம் ஒன்று தான். Divisible by 7 or multiple of 7 by 12, any number, அது நம்பர் தான் சேஞ்ச் பண்ண போறீங்க. Okay, right. Now transitive, very important. See what is transitive? A is related to B and B is related to C. நம்ம prove பண்ண வேண்டியது A is related to C ல. See how to prove this simple thing. A is related to B னா A minus B is divisible by 7. So equal to 7 into something. நீங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதணும். அடுத்து B is related to C னா B minus C is divisible by 7. அப்போ 7 into some number. இந்த ரெண்டு ஆட் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆயிரும். A minus C is equal to ரெண்டுலையும், சாரி 7 into n ன்னு கொடுக்குறேன். 7 காமனாக எடுத்துட்டு M plus n add தானே பண்ணுறோம்ல. அப்போ a minus c is 7 into something, so it is divisible by 7, so a is related to c. நான் ஷார்ட்டாக உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் எக்ஸாமுக்கு இப்படிலாம் எழுதிங்கன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்டெப்ஸ் டீட்டெயிலாக எழுதணும். ஓகே, வேணும்ல ஸ்டூடெண்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். பட் ஐ நோ ஆல்ரெடி யூ மே ஹாவ் த நோட்ஸ். ஸோ உங்களுக்கு இதுபோல் இந்த டவுட் சம்ஸ் கொடுக்குறீங்கல்லாமா, டயகனல்ஸ் ஆஃப் அ பாலிகன், வாட் எவர் சம்ஸ் யூ ஹேவ், நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம்ல 94441142, அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்க. ஸோ தீஸ் டவுட்ஸ் எல்லாமே வி வில் கிளாரிஃபை ஆன் மண்டே. ஓகே, சரி, என்ன டவுட்னாலும் சரி, எந்த ஃபஸ்ட் வால்யூம் டு ஃபஸ்ட் சாப்டர் டு 12th சாப்டர், 12 சாப்டர்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதிலிருந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது உள்ள கொடுக்குறேன். ஓகே, வி மேக்ஸிமம் வில் ட்ரை டு கவர் எவ்ரி திங். ஓகே, see transitive, these are the steps you are right. Yes, hope you understood this. How to get centum, அப்படியே இதை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அப்பப்போ உங்களுக்கு இந்த டிப்ஸ் கொடுக்குறோம். சரியா, எப்படி ஹை நல்ல மார்க் வாங்கலாம். How to get centum, வெரி குட். 11th அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல, we have to get centum. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 11th தானே அப்படின்னு விட்டுருவாங்க. பட் இதுதான் உங்களுக்கு பேஸ். 11th தான் மோர் இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க, 12th will be easy for you. எஸ்பெஷலி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய இந்த ட்ரிக்னாமெட்ரி ரிசல்ட்ஸ், ஐ எம் நாட் டெல்லிங் த ப்ராப்ளம்ஸ். ட்ரிக்னாமெட்ரியில் வரக்கூடிய எல்லா ரிசல்ட்ஸ் தரவாக இருக்கணும். டிஃப்ரென்சியேஷன், இன்டகிரேஷன், இந்த 3 தரவு பண்ணிட்டீங்க. இப்போ சொல்லுவீங்கல்ல, அந்த 3 தான் சார் டஃப்பாக இருக்குது. ரைட், வில் ஹெல்ப் யூ. ரைட், ஓகே, இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா 12th ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் சென்டம். 11th வாங்கலாம். ரைட், ஓகே, நவ் வில் மூவ் ஆன் டு த செகண்ட் சம். f from R to R is defined as f of x equal to 2x minus, இந்த டைப்பில் நீங்கள் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். you may not get the same question. Number, some function change பண்ணலாம். Right? Prove that f is a bijection. Find its inverse. Bijection. இல்லைனா they are inverses, இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு சேம் மெத்தட். ஆல்ரெடி I said the method for this. நீங்கள் என்ன சொன்ன, fx ஒய்ன்னு கொடுத்துருங்க. y equal to 2x minus 3. இதில் இருந்து x கண்டுபிடிங்க, அவ்வளோதான். அப்போ 2x is equal to y plus 3. அப்போ x is equal to y plus 3 by 2. இதுதான் g of yன்னு எடுத்துடணும். y plus 3 by 2. இப்போ ஃபைனலாக நம்ம இன்வர்ஸ், இப்போ நம்ம ரெண்டு விஷயம் ப்ரூவ் பண்ண போகிறோம்ல, ஐடென்டிட்டி f காம்போசிட் g, g காம்போசிட் f கண்டுபிடிக்க ரெண்டுமே ஐடென்டிட்டின்னு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், தே ஆர் இன்வர்சஸ் டு ஈச் அதர்னு சொல்லிட்டு எஃப்க்கு இன்வர்ஸ் என்னன்னா, திஸ் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் எஃப். ஒன்லி திங், ஒய்க்கு இடத்துல எக்ஸை கொடுத்துருங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 by 2. இதான் உனக்கு ஃபைனல் ஆன்சர். ஃபைன் த இன்வர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்களா, ரொம்ப சிம்பிள். இப்போ ஒன்றே ஒன்று நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஜி காம்போசிஷன் எஃப் கண்டுபிடிக்கணும். யூ நோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் 2x minus 3. g of y is equal to y plus 3 by 2. You have to prove 2 things. I'm going to teach you only one. Okay? நீங்கள் ரெண்டு விஷயம் ப்ரூவ் பண்ணணும். ஒன்று, g composition f. அங்கே எண்டில் f வரும்போது f of x அப்படி ஞாபகம் வைங்க. ஆன்சர் xன்னு வரணும். That is I of x. See how to prove this. அளவு எல்லாருக்கும் உங்களுக்கு composition of functions தெரியும்னு நினைக்கிறேன். g of f of x. g of f of x. That is g of f of x. What is f of x? 2x minus 3. இதை கொண்டு போய் gல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. What is g? What is g? y plus 3 by 2. y plus 3 by 2. y இடத்துல இந்த 2x minus 3. Composition 10th படிச்சிருப்பீங்கல்ல. So you are getting 2x minus 3 plus 3 by 2. Plus 3 minus 3 மட்டும் கேன்சல் பண்ணு. சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டெப்லேயே இந்த 2 கட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. The addition subtraction கேன்சல் பண்ணுங்க. You are getting 2x by 2. Now cancel 2 and 2. You are getting x, and that is our I of x. That is our
I of x. இப்போ ஒரு பார்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இன்னொரு பார்ட் நமக்கு டைம் இருக்காதுல்ல, 6 lessons பார்க்கணும். ஸோ ஐ எம் லீவிங் இட் டு யூ. ஜி காம்போஸ் எஃப் போட்டோம்ல, இதே போல் எஃப் காம்போஸ் ஜி நீங்கள் கண்டுபிடிக்கணும். எஃப் காம்போஸ் ஜி ஆஃப் ஜி வரும்போது இங்கே ஒய் எடுத்துங்க, ஆன்சர் உங்களுக்கு ஒய்னு வரும். தட் இஸ் ஐ ஆஃப் ஒய். ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் சே தே ஆர் இன்வர்சஸ் டு ஈச் அதர்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ். ஸோ டெலகிராம் குரூப் இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ நாங்கள் என்ன செய்வோம், இந்த நோட்ஸ் எல்லாம் அந்த டெலகிராம் குரூப்பில் போடுவோம். சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த டெலகிராம் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. யூ வில் கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஷால் யூ மூவ் ஆன் டு another question? வெரி இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு கொஸ்டின் போடுவோம். ஃப்ரம் த கர்வ் y equal to modulus x. modulus xனா modulus xக்கு கர்வ் உங்களுக்கு தெரியணும் இல்லை? see modulus xனா இதான் கர்வ். This is ஒரு V shape. This is modulus x. இப்போ அவங்க இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகணும். இது modulus x. இப்போ நீங்கள் எடுத்தோன்னே ஃபுல்லாக போடுறது கஷ்டம் இல்லை? அப்போ modulus xல இருந்து modulus x தெரியும்ல, இப்போ நீங்கள் modulus of x minus 1, modulus of x minus 2, இப்போ என்ன செய்கிறோம், இன்சைடில் -1. வாட் வி ஹாவ் டு டூ, குயிக்காக சேட்டில் போடுங்க. modulus x இந்த கர்வு, modulus x -1னா 1 யூனிட் ஷிஃப்ட் பண்ணணும். எங்கே, ரைட்டா லெஃப்டா அபோவா பிலோவா? குயிக்லி. -1 add subtracting 1 inside வரும்போது அந்த ரைட் லெஃப்ட் தான் வரும். ஆப்போசிட்டாக சொல்லணும் இல்லை? -1 வந்ததுனால 1 யூனிட் டு த ரைட். அப்போ இதே கர்வு அப்படியே 1 யூனிட் ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆயிரும். ஓகே, யூ வில் பி கெட்டிங் த கர்வ் லைக் திஸ். வெரி குட். எஸ் குட். ஸோ திஸ் இஸ் modulus of x minus 1. இப்போ அடுத்த ஸ்டெப், இந்த ஆன்சருக்கு கூட modulus x minus 1 you got it, அதுக்கு கூட ஒரு +1 அவுட் சைடில் +1. அவுட் சைட்னாலே அபவ் பிலோ. இங்கே +1னா 1 யூனிட் டு த அபவ். ஓகே, 1 யூனிட் அபவ். அப்போது இங்கே ஒரு 1ன்னு வரும்ல, அப்போ இந்த கர்வ், இந்த ப்ளூ கலரில் ஒரு கர்வ் கொடுத்துருக்கல, அந்த கர்வை 1 யூனிட் அபவ். அதே அந்த V, அந்த கர்வ் 1 யூனிட் மேலே. ஸோ திஸ் இஸ் modulus of x minus 1 plus 1. ஓகே, அப்போ அந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ரைட், இதுபோல் y equal to x square கர்வ் வரும். y equal to x square கர்வும் இது தான். அப்புறம் அதை நீங்கள் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதான் எங்கே வருதுங்கிறது. ஓகே, ரைட். அந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. ஸோ இட் பி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ ஃபஸ்ட் சாப்டரில் ஃபியூ திங்ஸ் ஐ டாட். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டர் வேறு எதெல்லாம் டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 94411424. டவுட்ஸை நீங்கள் அனுப்பி கொடுத்தீங்கன்னா வில் எக்ஸ்பிளைன் டு யூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, Monday class we'll discuss. Okay, now we go to the second chapter, basic algebra. So இதில் ஒரு தியரம் கொடுத்துருப்பாங்க, √2 is irrational. அது ஆல்ரெடி நீங்கள் லோவர் கிளாஸில் படிக்கிறது தான். அப்சல்யூட் வேல்யூ modulus xனா இட் இஸ் எக்ஸ்ன்னு எழுதுவோம் if x is positive, -xன்னு எழுதுவோம் if x is negative. அதில் நீங்கள் மெயினாக நீ படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டிஸ் படிக்கணும். இன்இக்வாலிட்டி எப்போ ரிவர்ஸ் ஆகும்? இப்போ 2 is less than 4, கரெக்டா? 2 is less than 4. இப்போ ஐ எம் சேஞ்சிங் த சைன், தட் இஸ் ஐ எம் மல்டிப்ளைங் பை -1. ரெண்டு பக்கமும் -1னால மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ -2 -4 வரும். அந்த நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா -4 -2 இங்கே இருக்கும்ல, அப்போது -2 கிரேட்டர் ஆயிரும். அப்போ இது இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகிட்டுல, அங்கே லெஸ் தேன் இருந்தது கிரேட்டர் தானாக மாறுது. எப்போ? இஃப் யூ மல்டிப்ளை பை அ நெகட்டிவ் நம்பர். அப்போ மல்டிப்ளை பை a negative number, multiply or divide by a negative number, the inequality reverses. இன்னொன்று, you take reciprocal, 2க்கு reciprocal 1/2, 4க்கு reciprocal 1/4, half is greater than. இந்த ரெண்டு இடத்துல தான் inequality reverse ஆகும். ஒன்று, when you multiply by a negative number, the inequality reverses, and when you take reciprocal, the inequality reverses. Okay, yes, partial fraction we will do definitely. Yes, Rehan, when you take reciprocal also the inequality reverses. Very good. Then quadratic equations inequalities இருக்கும். அதுக்கு பிறகு வரக்கூடிய partial fractions, very important. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். partial fractional totally there are 4 types இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ஃபேக்டரைசபிளாக இருக்கும்ல, x minus alpha, x minus beta, இந்த டைப். அப்போ இதை நம்ம என்ன எழுதுவோம்? நியூமரேட்டர் சம்திங் இருக்கும், a by x minus alpha plus b by x minus alpha. அடுத்த டைப் இல்லை ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அப்போ அதுக்கே 2 டேர்ம் எழுதுவீங்க, a by x minus alpha plus b by x minus alpha the whole square plus c by x minus beta. இன்னொன்று நியூமரேட்டர், டினாமினேட்டரில் எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்கும் and it is not factorizable, ஃபேக்டரைஸ் பண்ண முடியாமல் இருக்கும்.
then for this you write a linear function. In the first இதுக்கே ஒரு linear function எழுதணும் இல்ல, என்ன எழுதணும்? ax plus b by x square plus alpha plus ab யூஸ் பண்ணிட்டோம். so c by x plus beta. okay, so இதுதான் மூணு டைப்பு. and the last one improper வரும்போது, improperனா டிகிரி, நியூமரேட்டருக்கு டிகிரியும் டினாமினேட்டருக்கு டிகிரியும் சேமா வருது, இல்ல நியூமரேட்டர் டிகிரி இஸ் மோர், தென் இப்படிலாம் வந்துன்னா அது அப்படி ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸாக கொடுத்துருப்பாங்கல்ல, அப்படின்னா அது கண்டிப்பாக என்னது தான், நீங்கள் அது இம்ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் டிவைட் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 17 டிவைடட் பை 5, 5 3s are 15 பேலன்ஸ் 2, இதை எப்படி எழுதுவீங்க? 3 + 2/5 இல்லை, அதுபோல் நீங்கள் டிவைட் பண்ணி அப்போ இது என்ன ஆயிரும்? ஒரு ரேஷனல் ஆயிரும். அது இப்போ நம்ம படித்த மெத்தடில் நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன், இந்த கோஷியன்ட் நீங்கள் அது கூட என்ன செய்யணும்? ஆட் பண்ணி செய்யணும். ஓகே, ஸோ தட் இஸ் பார்ஷியல். அதுக்கப்புறம் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கும், கிராஃபிக்கல் மெத்தட் முடிஞ்சால் லைட்டாக பார்த்து வச்சுருங்க. தென் ஃபைனலி லாக்ரிதம். ஓகே, லாக்ரிதம் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஃபியூ கொஸ்டின்ஸ் வில் ட்ரை. See the first question. First question you see, solve x square minus 4 by x square minus 2x minus, உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறேன், டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, x square minus 2x minus 15. Try to factorize and give your answer in the chat section. Numerator x square minus 4, அது x plus 2 into x minus 2 னு எழுதிடலாம். x plus 2 into x minus 2. Numerator is x square minus 4, அது நம்ம 2 square எழுதிடலாம். a square minus b square, a plus b into a minus b. Denominator, if you factorize, you can give your answer in the chat section. X square minus 2x minus 15. Yes? 5 and 3, yeah? So x minus 5 and 3 வரும். minus 5 and 3. அப்போ தான் sum is minus 2, product is minus 15, right? Yes. So x minus 5 into x plus 3. இப்போ இதில் பிரேக் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இதை ஃபஸ்ட் ஃபேக்டர் எப்போ 0 ஆகும்? -2. இது எப்போ 0 ஆகும்? +2. இது எப்போ 0 ஆகும்? 5. இது எப்போ 0 ஆகும்? -3. ஆனால் டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. டினாமினேட்டர் 0 வந்துன்னா the function does not exist. நியூமரேட்டர் 0 வரலாம். x can take -2, x can take 2, -2, 2, 5, -3, இதெல்லாம் தான் வரக்கூடிய பிரேக் பாயிண்ட்ஸ். -2 2 வரலாம், நியூமரேட்டர் கேன் பி 0, ஆனால் டினாமினேட்டரில் 5 வரக்கூடாது, -3 வரக்கூடாதுல்ல. அப்போ இது நீங்கள் இந்த நம்பர் லைனில் போடும்போது ப்ளீஸ் லிசன், திஸ் ஸ்டெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே 5 மார்க் கொஸ்டின்ஸ். நம்பர் லைனில் இதெல்லாம் பிளாட் பண்ணிங்கன்னா ஒரு -3 இருக்குது, தென் -2 இஸ் தேர், தென் வி ஹாவ் 2 and 5. இதில் 5 வரக்கூடாது இல்லை, அப்போ அதை நீங்கள் அதை ஷேட் பண்ணக்கூடாது. -3 வரக்கூடாது, -2 வரலாம், -2 வரலாம், அதை டார்க்கன் பண்ணிடலாம், -2 வரலாம், 2 ஆல்சோ கேன் கம். அப்போ இது எப்படி நம்ம இன்டர்வலை எடுக்கிறோன்னா, ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஃபஸ்ட்டு இங்கே -∞ to +∞. அப்போ ஃபஸ்ட் இன்டர்வல் -∞ to -3, -3 இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஸோ ஓப்பன் இன்டர்வல். அடுத்த இன்டர்வல் -3 நாட் இன்க்ளூடட் அப் டு -2, -2 கேன் பி இன்க்ளூடட், ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வல். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், கொஞ்சம் மைன்யூட்டாக பாருங்கள், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். -2 -3 ரெண்டுமே எடுக்கலாம், ரைட்? -2 and -2 you should not take. -2 எடுக்கக்கூடாது, -2 can be taken, right? ஸோ இதை நீங்கள் ஷேட் பண்ணிடணும். எது எடுக்கக்கூடாது? you should not take 5 and -3, yes. So next interval -2 to 2, -2 to 2, and the last next one 2, 2ல இருந்து 5 வரைக்கும் 5 is not included, and the last one 5 to infinity. இதில் நீங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த ஒவ்வொரு ஃபேக்டரியாக எழுதணும். ரைட் திஸ் ஃபேக்டர்ஸ் ஒன் பை ஒன். இங்கே 4 ஃபேக்டர் இருக்குல்ல, என்னெல்லாம்? x plus 2, x minus 2, x minus 5, x plus 3. கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஒருவேளை இதை படிச்சிருக்க மாட்டீங்க, பட் வெரி ஈஸி இது. ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன் மோர் டைம். ஓகே, ஸோ ப்ளீஸ் லுக் அட் திஸ். x plus 2, x minus 2, x plus 2, x minus 2, நியூமரேட்டர் 2 எழுதிட்டோம். டினாமினேட்டரில் x minus 5, x plus 3, x minus 5, x plus 3. ஃபைனலாக fx. ஓகே, ஸோ now please listen this. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த -∞ -3க்குள்ளால ஒரு நம்பர், இந்த ஃபஸ்ட் இன்டர்வல் ஏதாவது ஒரு நம்பர், ரெப்ரசன்டேட்டிவ் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் சே -10.
-10 இதில் போட்டால் பாசிட்டிவாக நெகட்டிவா, -10 + 2 நெகட்டிவ் வரும். நமக்கு நம்பர் என்ன வருது, பாசிட்டிவாக நெகட்டிவாக தான். -10 கொடுக்குறீங்க, செகண்டில் -10 கொடுத்தீங்கன்னா -10 -2 நெகட்டிவ், -10 -5 நெகட்டிவ், -10 + 3 நெகட்டிவ். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் இன்டு மைனஸ் இன்டு மைனஸ் 4 டைம்ஸ் மைனஸ் வந்து அது என்ன ஆயிரும், பாசிட்டிவ் ஆயிரும். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் என்ன பாருங்க, -2க்கும் -3க்கும் இன் பிட்வீன் எனி நம்பர் யூ டேக், -2க்கும் -3க்கும் இடையில. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் -2.5. -2.5 -2.5 + 2 நெகட்டிவ், -2.5 -2 நெகட்டிவ், -2.5 -5 நெகட்டிவ், -2.5 + 3 -2.5 + 3 அது பாசிட்டிவ் வரும். 3 டைம்ஸ் மைனஸ், ஸோ இட் இஸ் வாட், நெகட்டிவ். இது போல் அடுத்தது மைனஸ், அந்த ஒன்று கூட டீச் பண்ணுறேன், ரிமைனிங் நீங்கள் அப்புறமா ட்ரை பண்ணலாம். -2லேருந்து +2 இடையில நீங்கள் எனி நம்பர் யூ கிவ், -1 கொடுக்கலாம், 0 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. 0 இல்லை, 0 கூட செக் பண்ணுமா, எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஃபஸ்ட்டில் எக்ஸுக்கு 0 கொடுத்தா 0 + 2, யுவர் ஆன்சர் இஸ் 2. 2ங்கிறது பாசிட்டிவ், ரைட்? நமக்கு வேண்டியது பாசிட்டிவாக நெகட்டிவாக, பாசிட்டிவ். அடுத்தது 0 கொடுக்குறீங்க, -2 நெகட்டிவ். அடுத்தது 0 கொடுக்குறீங்க, -5 நெகட்டிவ். 0 கொடுக்குறீங்க 3 பாசிட்டிவ், 3ங்கிறது பாசிட்டிவ். இப்போ என்ன வருது பாருங்க, மொத்தத்தில் என்ன ஆன்சர் வரும், மைனஸ் இன்டு மைனஸ் இட் இஸ் வாட், ப்ளஸ். அதுபோல் 2 to 5, 2 to 5ல் ஒரு நம்பர் 3ங்கிற நம்பர் கொடுத்து பார்க்கலாம். இல்லை, 3 கொடுத்தா 3 + 2, 3 - 2, 3 - 5, 3 + 3, மொத்தத்தில் ஒரு மைனஸ், ஸோ இட் இஸ் வாட், மைனஸ். லாஸ்ட் ஒன் ஆஃப்டர் 5, 5லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எவ்வளோ பெரிய நம்பர் வேணாலும் 100 கூட கொடுக்கலாம். அபவ் 5 10 கொடுக்குறேன். அப்போ ஃபஸ்ட்டில் 10 + 2 பாசிட்டிவ், 10 - 2, 10 - 2 பாசிட்டிவ், 10 - 5 பாசிட்டிவ், 10 எல்லாமே பாசிட்டிவ் தான், ரைட்? ஸோ ஓவரால் இட் இஸ் வாட், பாசிட்டிவ். இப்போ உங்களுக்கு வேண்டியது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் 0னா நெகட்டிவ் வரக்கூடிய 2 தான் உனக்கு ஆன்சர். நெகட்டிவ் வரக்கூடிய இதுவும் இன்னொரு நெகட்டிவ் வரக்கூடிய இதுவும், திஸ் இஸ் யுவர் ஆன்சர். அப்போ உனக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் யூனியனாக எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் -3 - 2 யூனியன் 2, 5. Why that open interval, why that closed interval already explained, right? ஏன்னா டினாமினேட்டர் 0 வரக்கூடாது, அதனால 5 வரக்கூடாது. அப்போ 5 வரும்போது ஓப்பன் இன்டர்வல் கொடுக்கணும். -3 வரக்கூடாது, -3 வந்தாலும் 0 வந்துடும். அந்த ரெண்டுக்கும் ஓப்பன் இன்டர்வல். நியூமரேட்டர் 0 வரலாம், அதனால அந்த -2 + 2 அந்த ரெண்டுமே நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அந்த ரெண்டு இடத்துல மட்டும் க்ளோஸ்ட் இன்டர்வல். ஆல்வைஸ் இன்ஃபினிட்டி -இன்ஃபினிட்டிக்கு என்ன இன்டர்வல் தான், ஓப்பன் இன்டர்வல் தான் கொடுக்கணும், ரைட்? அப்போது என்ன செய்திருக்கோம், ஜஸ்ட் வி ஃபேக்டரைஸ்ட். அதில் வரக்கூடிய இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்பர் லைனில் பிளாட் பண்ணிட்டோம். எதில் க்ளோஸ்ட் இன்டர்வல், எதில் ஓப்பன் இன்டர்வல் பார்த்தோம். ஒவ்வொரு ஃபேக்டராக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டு f(x) ஹவு மெனி மைனஸ்ன்னு பாருங்கள். ஆட் நம்பர் ஆஃப் மைனஸ் வந்து ஆன்சர் மைனஸ், ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் வந்து ஆன்சர் ப்ளஸ் ஆயிரும். இங்கே உங்களுக்கு ஆன்சர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் 0. அப்போ மொத்தத்தில் ஓவரால் நெகட்டிவ் எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்து எழுதுறோம். இதே இது கொஸ்டின் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் 0 பதில் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் 0 கேட்டிருந்தா எவ்ரிதிங் சேம். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் 0 பாசிட்டிவ் எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்கள். இங்கே பாசிட்டிவ், ஹியர் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ யூ ஹேவ் டு டேக் தட் 2 இன்டர்வல்ஸ் அலோன். ஓகே, இன்னொன்று இருக்குது, ஹியர் ஆல்சோ வி ஹேவ் தட் 3 இன்டர்வல்ஸ். மூணையுமே யூனியன் போட்டு எழுதணும். ஓகே, நம்ம புக்கில் ஒன்று படிச்சுட்டு போவோம். எக்ஸாம் போகும்போது they can make some changes also. Okay, hope you understood. Now the next question you see, இது கொஞ்சம் lengthy. This is a very simple question. Logarithmic formula இருக்குல்ல, ஸோ ப்ரீவியஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான், அதனால தான் கொஞ்சம் டைம் ஆச்சுது. ஸோ look at this, we can do it very easily. Okay, how to learn objective questions? Yes. Listen students, objective just I want to tell you something. Listen, objective question most of the students எப்படி படிச்சிருப்பீங்க, ஆன்சர் மக்கப் பண்ணி படிச்சிருப்பீங்கல்ல. பட் தட் இஸ் நாட் த வே டு டூ. ஒவ்வொன்றையும் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா 2 மார்க் 3 மார்க் வில் பி ஈஸி ஃபார் யூ. பட் நவ் இருக்கிற இந்த ஷார்ட் டைமில் அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் என்ன மெத்தடில் படிச்சிங்களோ அப்படியே இந்த இயரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இயர் ரைட் ஃப்ரம் த பிகினிங் டிசைட் பண்ணிக்கோ. ஒவ்வொரு சாப்டர்லையும் அப்ஜெக்டிவ்ஸை வித் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் லேர்ன். ஒரு மந்த்துக்கு ஒரு சாப்டர் படித்தாலும் முடிச்சிடலாம்ல, ரைட்? யூ கேன் ஃபினிஷ் வெரி ஈஸிலி. அதனால் மேக்கப் யுவர் மைண்ட். புரிஞ்சு படிச்சிங்கன்னா 2 மார்க். சில சமயம் அந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான் 2 மார்க் கம்பல்சரியில் கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா எந்த சம்மந்தாலும் செய்யலாம். லெந்தி கேல்குலேஷன் வருதுக்கு ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கோ. ஆன்சரை ஞாபகத்தில் வைக்கலாம், பட் யூ மஸ்ட் நோ ஹவு டு டூ. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் போகும்போது சில டைம் மறந்துடும்ல, இதுக்கு இந்த ஆப்ஷனாக இந்த ஆப்ஷன். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணியாவது செக் பண்ணிடலாம். இன்னொன்று 12th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா அப்ஜெக்டிவ் கொஸ்டினும் புக் பேக்கில் டோட்டலாக 250 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும்.
ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் டுகெதர் மொத்தம் 12 சாப்டர் 12th உங்களுக்கு எல்லாம் சேர்த்து 250 அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 250 அப்ஜெக்ட் கொஸ்டினையும் சால்வ் பண்ணி ஒரு சிங்கிள் வீடியோவாக நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். ரைட், அதை பார்க்குறது மொத்தம் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 hour. சரி, 9 hour 15 minutes. ஒரு இயர் இருக்குல்ல, 1 டேனாலே 24 hour இருக்குது இல்லை. ஒரு 9 hour நீங்கள் அந்த என்டையர் இயரில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த 250 புக் பேக்கில் இருக்க எல்லா அப்ஜெக்டிவ் கொஸ்டினும் நீங்கள் புரிஞ்சு படிச்சிடலாம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு சாப்டர் உங்கள் ஸ்கூலில் நடத்த நீங்கள் என்ன செய்யலாம், இந்த வீடியோ பாருங்கள். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த டீச்சர்ஸ் டு டீச். ஏன்னா ஸ்கூலில் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா போர்ஷன் நடத்துறது நிறையா இருக்கும்ல, அது கூட புக் பேக் அப்ஜெக்டிவும் போட்டு கொடுக்குறது நாட் ஈஸி. நீங்கள் எல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு டவுட் கேட்டிங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, அதர்வைஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இந்த வீடியோஸ் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். அதில் வித் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கான்செப்டோடு உங்களை அதை டீச் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒவ்வொரு சாப்டர் நடத்த அதை படித்து அப்ஜெக்டிவ்னு செப்பரேட் நோட் போடுங்க. ஃபஸ்ட்லேருந்தே படிக்க ஆரம்பிங்க. 12th நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் மார்க் வாங்கிடலாம். ஓகே, ரைட். ஹவு டு கெட் சென்டம் கேட்குறீங்களா, இதெல்லாம் டிப்ஸ் நோட் பண்ணி வச்சுடுங்க. ஓகே, நவ் லுக் அட் திஸ் கொஸ்டின். லாகரிதமிக் ஃபார்மில் இருக்குது. நவ் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எக்ஸ்பொனென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணணும். ப்ளீஸ் லிசன். log a to the base b equal to c. இதை எப்படி எக்ஸ்பொனென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணலாம் தெரிஞ்சவங்க சாட்டில் போடுங்க குயிக்லி. இட் இஸ் கிவன் இன் லாகரிதமிக் ஃபார்ம். இது எப்படி நீங்கள் எக்ஸ்பொனென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணுவீங்க? பேஸ்லேருந்து ஆரம்பிக்கணும்ல, b power c ஈக்குவல். அப்போ இதையும் நீங்கள் அதுபோல் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 5 minus x raised to 2 equal to x square minus 6x plus 65. லெஃப்ட் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a minus b the whole square, a square minus 2ab plus b square is equal to right side you write as it is. ஸோ இப்போது அந்த x square கட் ஆயிரும். x டேர்ம்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணுங்க. ஸோ மைனஸ் 10x அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ 10x minus 6x, அந்த 65 எங்கே கொண்டு வந்துருங்க, 25 minus 65. ஸோ 4x is equal to, ரைட், 4x equal to minus 14 வரும். ஸோ x is equal to minus 40 by 4. Your answer is minus 10, right? x is equal to minus 10. Very simple question. அந்த லாகரிதமிக் ஃபார்மை எக்ஸ்பொனென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா you know how to do that. Yes. Okay, now shall we move on to the last question in this exercise. Resolve into partial fraction. Now full work out panna, it will take a lot of time. Method solli kudukuren, some steps I'll give you. Okay, listen carefully. Okay, partial fraction, can you say this is of which type? Type 1 or type 2 or type 3? கொஞ்சம் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, டைப் 1 டைப் 2 டைப் 3 இது. டினாமினேட்டர் பாருங்க, ஃபேக்டரைஸ் பண்ணல. இஸ் இட் ஃபேக்டரைசபிள்? நோ. எஸ் மோசஸ், இட் இஸ் டைப் 3. குட். இட் இஸ் நாட் ஃபேக்டரைசபிள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதணும், a by ax plus b, ரைட்? ax plus b by x square plus 1, அப்புறம் plus c by x minus 1. அப்போ ரைட் சைடில் எல்சிஎம் எடுங்க, டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுங்க. you will be getting 2x is equal to ax plus b into x minus 1 plus c into x square plus 1. இதில் இப்போ abc 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. ஃபஸ்ட் இந்த ஃபேக்டரை 0 ஆக்குங்க. எக்ஸுக்கு 1 கொடுங்க. எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா 0 ஆயிரும். எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா 2 into 1, 2 is equal to ஃபஸ்ட் ஃபேக்டர் ஃபுல்லாக 0 ஆயிரும். எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா 1 square, 1 plus 1, 2, 2cன்னு வரும். ரெண்டு பக்கம் 2 கேன்சல் பண்ணிங்கன்னா you are getting c is equal to 1. இனி உள்ளதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். ஹையஸ்ட் இன்னும் 2 values you need, right? c மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். still we need a and b. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, equating the coefficients of highest power x square, also equate the constants. சில டைம் உங்கள் ஸ்கூலில் x equal 0 போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் எடுத்திருப்பீங்க. பட் வாட் ஐ ஃபீல் திஸ் வில் பி மோர் கம்ஃபர்டபுள். ஹையஸ்ட் பவரும் லோவஸ்ட் பவரும். ஹையஸ்ட் பவர்னா எக்ஸ் ஸ்கொயர், ஒரு 2 சம் போடுங்க, ஈஸியாக வரும். லோவஸ்ட் பவர்னா கான்ஸ்டன்ட். எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், லெஃப்ட் சைடில் தெர் இஸ் நோ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 0 is equal to, இதில் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும்ல, கோஎஃபிஷியன்ட் இஸ் ஏ. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அப்போ கோஎஃபிஷியன்ட் இஸ் சி. சி வேல்யூ 1, அப்போ 0 is equal to a plus 1. அந்த 1 அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ a is equal to minus 1. Still we have to find b. அதுக்கு என்ன செய்யலாம்னா, கான்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் பாருங்க, there is no constant, 0 equal to. இதில் கான்ஸ்டன்ட் எப்போ வரும், கான்ஸ்டன்ட் இன்டு கான்ஸ்டன்ட், b இன்டு -1 மைனஸ் b. இதில் கான்ஸ்டன்ட் c இன்டு 1 c. இதில் ஆல்ரெடி யூ நோ c வேல்யூ, ரைட்?
அப்போ 0 அந்த மைனஸ் பியை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ b is equal to c வரும். ஸோ b is equal to c value 1. இப்போ எல்லா வேல்யூயும் தெரியும். Just you substitute here and that is your final answer. Okay, hope you understood. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கிட்டு அந்த வேல்யூஸை கொண்டு போய் இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ திஸ் வில் பி யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ அந்த மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை ரிவர்ஸ் பண்ணி 1 மைனஸ் எக்ஸ்னு எழுதிடலாம். ஓகே, இட்ஸ் நாட் கம்பல்சரி, அப்படியே கொடுத்தாலும் மார்க் கொடுத்துருவாங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட் லைக் திஸ். ஓகே, எஸ். நவ் பிஃபோர் கோயிங் டு த தேர்ட் சாப்டர், சம் இன்ஃபர்மேஷன். சம் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 33 days தான் இந்த இயர் நீட் கோச்சிங் இருக்குது. ஸோ இன் அவர் இன்ஸ்டிடியூட் வி ஹேவ் நீட் கோச்சிங் 33 days. அவங்களுக்கு தேர்ட் அன்றைக்கி அவங்க ஃபைனல் எக்ஸாம் முடியுது. அன்னைக்கு ஈவினிங்லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த நாள்லேருந்து எவ்ரிடே ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும், மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேறு எங்கேயுமே ஜாயின் பண்ணல, தே வாண்ட் டு ஜாயின் சம்வேர், யூ கேன் இன்ஃபார்ம் தம். ஓகே, இந்த நம்பர் அவங்ககிட்ட கொடுங்க. அதுப்போ 11th ஸ்டாண்டர்ட் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, இன்னும் நீட் நீங்கள் எங்கேயுமே போகலை, யூ வாண்ட் டு லேர்ன்னா திஸ் இஸ் த ரைட் டைம். ஜூனுக்கு பிறகு நீங்கள் நீட் படிச்சிங்கன்னா நாட் தட் மச் ஈஸி. ஐ டெல் யூ வை. ஜூனுக்கு பிறகு நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா 12th போர்ஷன் நீங்கள் படிச்சிடலாம். வீக்கெண்ட் கோச்சிங் இருக்கும், நீங்கள் 12th உள்ள நீட் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடலாம். அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சப்பறம் அந்த ஹாலிடே, இந்த இயர் பார்த்தீங்கன்னா 33 days தான். லாஸ்ட் இயர் அப்படின்னா 45 days. அதுக்கு முன்னாடி அதிகமாக இருந்தது. நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம கெஸ் பண்ண முடியாது, எவ்வளோ நாள் கிடைக்குன்னு தெரியுமா. இது ரொம்ப ஹைலி காம்படிட்டிவ்ல. அதனால் அந்த டைமில் போய் நம்ம எல்லாத்தையும் படிக்கிறது நாட் ஈஸி. நீங்கள் 12th போர்ஷன் படிச்சிடலாம், அந்த ஹாலிடேயில் திரும்ப 11th படிக்கணும். 11th போர்ஷன் ஆல்ரெடி மறந்துடும்ல. ஆனால் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த நீங்கள் 12th என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி, தட் இஸ் பிஃபோர் ஜூன், நீங்கள் 11th போர்ஷனை கவர் பண்ணி வச்சிடலாம். தென் ஜூனில் இருந்து அடுத்த ஜனவரிக்குள்ளால் 12th போர்ஷன் வீக்கெண்ட் மட்டும் சாட்டர்டே 3 hours சண்டே 3 hours இல்லை ஷேர்லியாக படிக்கலாம். கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் மோர் கிளாஸஸ் அப்படி படித்து நீங்கள் 12th போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு ஆஃப்டர் யுவர் போர்டு எக்ஸாமினேஷன் கிடைக்கிற டைம் ஃபுல்லாகவே ரிவிஷன். போத் 11th and 12th நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டு ஃபீஸ் ரொம்ப ரீசனபிள் ஃபீஸாக தான் இருக்கும். வி வில் ப்ரொவைட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த ஸ்டடி மெட்டீரியல் எவ்ரிதிங் யூ வில் பி கெட்டிங். இஃப் எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கான்டாக்ட் அஸ் இன் த கிவன் நம்பர். ஓகே, ஸோ ஆஸ் ஐ செட் ஏர்லியர், த 23-24 பேட்ச் admissions going on. Suppose நீங்கள் 12th standard இந்த இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, you can contact us. We have online class also, right? If you are staying far away, we are in Chennai. Suppose you are staying Chennai in other part, if you are somewhere else, you can join our online classes. Not recorded videos, direct classes you will be having. We have classes right from 6th standard to 12th standard. All the boards we have, state board, CBSE and ICSE. Okay, and all these subjects, not only science subject, we have commerce, accountancy, business maths, everything we have. So you can inform your friends also. And for this present batch, that is இப்போ 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12th standard classes, both online and offline, we are starting on April 10th. April 10th class ஆரம்பிக்கிறோம். By October we finish the entire portion. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா November, December, January, February, nearly 4 months you will be getting proper revision. அந்த ரிவிஷன் நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதும்போது ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் ஃபுல் மார்க். ஸோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட், யூ கேன் கான்டாக்ட் அஸ். ஓகே, ரைட். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த தேர்ட் சாப்டர், ட்ரிக்னாமெட்ரி. ரைட், ட்ரிக்னாமெட்ரினாலே பாதி பேர் வேணாம் சார்ன்றுவீங்க. கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த ஆல்ரெடி செட் த 3 topics கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் இருக்கணும். ஓகே, அந்த 3 topics நீங்கள் நல்லா தரவாக படிங்க. எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரி ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த சம்ஸ் உங்களால் முடியதை படிங்க. சம்ஸ் உங்களுக்கு இந்த 11th standard மார்க்குக்காக தான். பட் யூ லேர்ன் ஆல் த ஃபார்முலா ரைட் ஃப்ரம் 9th படிக்கிறீங்கல்ல. சிலருக்கு அந்த 9th 10th அந்த ட்ரிக்னாமெட்ரி நீங்கள் ஒமிட் பண்ணிட்டா தான் இப்போ வரும்போது யூல் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். ரைட், அந்த 30, 45, 69 அந்த டேபிள்லேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். ரைட், ட்ரிக்னாமெட்ரி, தென் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், அங்கேருந்தே தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது. ரைட், ஸோ அப்படி இந்த மாதிரி நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதில் ட்ரிக்னாமெட்ரிக்குன்னே சில டிப்ஸ் எல்லாம் கூட, இந்த ஃபார்முலாவில் எப்படி ஞாபகத்தில் இருக்கும், செப்பரேட் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. அந்த 11th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ தட். இல்லை சர்டன் திங்ஸ் ஐ வில் டெல் யூ, சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஐ வில் டெல் யூ. ஓகே, பிகாஸ் இட் வில் பி யூஸ்ஃபுல் நாட் ஒன்லி ஃபார் 12th standard, ஃபார் ஹையர் கிளாஸஸ். மேத்ஸில் மட்டும் கிடையாது, ஃபிசிக்ஸ்லேயே வரும்ல அந்த 30 degree, sin 30, அது தெரிலன்னா சில சம் நீங்கள் போட முடியாது. ரைட், so it's an important topic. Okay, now please listen here. Co-ratio னு ஒன்று படிச்சிருப்பீங்கல்ல, co-ratio. சில few questions I'll ask you, உங்களுக்கு தெரிஞ்ச chatல போடுங்க. Let it be some interactive one, right? Co-ratio, what is the co-ratio of sin? Sinuக்கு co-ratio என்னது chatல போடுங்க quickly. The co-ratio of sin. ரெண்டு இருக்குது, co-ratio இருக்குது, reciprocal ratio இருக்குல்ல. Co-ratio of sin.
சைனுக்கு கோரேஷியோ என்னது? Yes, what about other students? Co-ratio of sine. Mistake on the parallel, don't worry about it. Sine ku co-ratio, few students given the answer. Arish Kumar, your answer is right. Co-ratio vera, reciprocal vera. Sine ku reciprocal cosecant. Some students நீங்க cosecant கொடுத்திருந்தீங்க, that is reciprocal 1 by sin. Okay, co-ratioங்கிறது அது கிடையாது. Sin complementary ratio. Sin க்கு co-ratio cos, cos க்கு co-ratio sin. Tan க்கு co-ratio cot, cot க்கு co-ratio tan. Secant க்கு co-ratio cosecant, cosecant க்கு co-ratio secant. I'll give an example. இது எப்படி நீங்க ஈஸியா ஞாபகத்துல வைக்கலாம்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. Actually இதுக்கு full name different. இல்ல sinங்கிறது நம்ம sin ன்னு எழுதுறோம். Actually அது sine sin. காசுன்னு எழுதுறோம். anyone can you say அதோட full name என்னன்னு chatல போட முடியுமா? sin அது actually sine. காசுன்னு எழுதுறோம் cos, but actually what it is? yes. அதுபோல tan ன்னு எழுதுறோம் இல்ல? yes, very good. yes, Moses, Rehan, it is cosine cosine. கரெக்ட்டா? அடுத்து tan ன்னு எழுதுறோம். tan கிடையாது. tan actually it is what? நம்ம ஷார்ட்டா tan ன்னு எழுதுறோம். very good, it is tangent. காட்டுன்னு எழுதுறோம். காட்டுங்கிறது cotangent. சீக்குன்னு எழுதுறோம், that is secant. cosecant எழுதுறோம்ல, அது cosecant. now please listen here, can you see that அதுதான் co-ratio. sineக்கு co-ratio cosine. tangentக்கு co-ratio cotangent. secantக்கு co-ratio cosecant. Are you able to understand? இதான் co-ratio ன்னு சொல்றோம். okay, right, hope you are able to understand it. so remember sin co-ratio cos. why I am giving this, suppose உனக்கு இப்போ sin 300 கண்டுபிடிக்கணும். sin 300 you want to find. yes, listen, நீங்க என்ன செய்யணும்? just I am giving one example. actually பார்த்தீங்கன்னா ஒரு 42 ஃபார்முலா இருக்கும். minus theta, 90 minus theta, 90 plus theta, 180 minus theta, 180 plus theta, 270 minus theta, 270 plus theta, right? பட் எந்த ஃபார்முலாம் படிக்க வேணாம், சிம்பிள் மெத்தட் இஸ் தேர். ஒரு 2 minutes கவனிச்சிங்கன்னா நீங்கள் எல்லா சமயம் இப்போ போட்டுடலாம். லிசன், sin 300 நீங்கள் என்ன சொல்லணும்னா, sin 90க்கு மல்டிபிள் எழுதுங்க. 90க்கு மல்டிபிள், ஹவு மெனி 90s? 90 into 3, 9 3s are 27, 270, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 30. இப்போ நீங்கள் அந்த குவாட்ரண்டில் பார்க்கணும், எந்த குவாட்ரண்டில் இது வரும். எப்போவுமே நீங்கள் ஆங்கிள் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதான் இங்கே நம்ம பாசிட்டிவ் டைரக்ஷன். ஓகே, அப்போது 90 into 3 plus 30, 300 எந்த குவாட்ரனில் வரும் தெரிஞ்சவங்க சாட்டில் போடுங்க. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரன், இது செகண்ட், இது தேர்ட், திஸ் இஸ் ஃபோர்த். 300, 90 into 3 plus 30, it comes in which quadrant? yes, yes, Moses, active, good. it is in the fourth quadrant. 90 into 3, 90 into 1, 2, 3, 90 into 3 ஆன் த லைனில் இருக்கும். ப்ளஸ்னா ஃபர்தர் போயிடும், எங்கே வந்துடும்? ஃபோர்த் குவார்ட்டரில் வந்துடும். ஃபோர்த் குவார்ட்டர் எது பாசிட்டிவ்? அது நீங்கள் படிச்சிருப்பீங்களா? ஃபஸ்ட்டுக்கு ஏ, எஸ், டி, சி. அதுக்கு எதாவது ஈஸி மெத்தட் படிச்சிருக்கீங்களா? ஏஎஸ்டிசிக்கு. எஸ், இப்போ சம் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் சொல்கிறீங்களா? ஆல் சில்வர் டீ கப்ஸ். சப்போஸ் யூ டோன்ட் லைக் டீ, யூ கேன் கோ ஃபார் காஃபி. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபி. ஏதோ ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோ. ட்ரிகனாமெட்ரி அப்படி தான், நிறைய ஃபார்முலா இருக்கும். நம்ம எங்கெல்லாம் பாசிபிள் சின்ன சின்ன ஷார்ட் மெத்தட் வச்சுடணும். ஸோ யூ கேன் என்ஜாய் ட்ரிகனாமெட்ரி, ரைட்? ஓகே, ஆல் சில்வர் டீ கப்ஸ். எஸ், முனீஸ்வரன். ஆல் ஸ்கூல், ஏய் வாட் இஸ் திஸ்? ஓகே ஓகே, ஏதோ ஒரு பாணியில் படித்து வச்சுடுங்க. மோசஸ், குட். ஸோ 90 into 3 plus 30. ஓகே, ஸோ இட் இஸ் இன் த ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த்தில் காஸ் பாசிட்டிவ், நமக்கு சைன் இருக்குது, அதனால நீங்கள் மைனஸ் போடணும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், 90 into ஒரு நம்பர் போடுறீங்கல்ல, 90 into some number you are giving. அந்த நம்பர் எஸ் தர்னீஷ், ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம், குட். ஸோ 90 into 3, அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு பாருங்க. இஃப் இட் இஸ் ஆட் நம்பர், ரைட் த கோரேஷியோ. 1 3 அப்படிலாம் வந்தோன்னா கோரேஷியோ எழுதுங்க. ஈவன் நம்பர் வந்துன்னா சேம் ரேஷியோ. இப்போ ஈவன் 2 4லாம் வந்துருதுன்னா சேம் ரேஷியோ, சைன் அப்படியே எழுதணும். இங்கே ஆட் நம்பர் வந்ததுனால கோரேஷியோ, சைனு கோரேஷியோ, கோசைன், காசு எழுதணும். காஸ் 30, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் படிச்சுட்டீங்க. காஸ் 30க்கு வேல்யூ தெரிலனா பாட முடியல. காஸ் 30க்கு என்ன வேல்யூ தெரிஞ்சவங்க சாட்டில் போடுங்க. லெட் மீ சி ஹவு மெனி ஆஃப் யூ நோ தட். காஸ் 30, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் காஸ் 30?
எஸ் cos 30ங்கிறது மைனஸ் sin 30 தான் 1/2, ரைட்? cos 30க்கு வேல்யூ √3/2, ரைட்? ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து படிக்கணும். ட்ரிக்னாமெட்ரி நம்ம எடுத்தோன்னே ஏதாவது ஒரு சாப்டர், இது இம்பார்ட்டன்ட் சாப்டர், இதை படிப்போம் அப்படின்னு போக முடியாது. ஏன்னா ப்ரீவியஸ் தெரிஞ்சால் தான் ட்ரிக்னாமெட்ரி ஈஸியாக இருக்கும். ஓகே, மேத்ஸே அப்படி தான். நம்ம ஒரு டாபிக் விட்டு விட்டு நம்ம போய் படிக்கிறது இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அந்த பேசிக்லேருந்து அப்படியே படிச்சுட்டு போங்க, ஈஸியாக இருக்கும். பட் ஃபார் தட் யூ நீட் டைம், ரைட்? ஓகே, இட் இஸ் √3/2. ஸோ மைனஸ். இப்போ ஒரே ஒரு இது மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம சம் போயிடலாம். சப்போஸ் sin 180 + θ கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. sin 180 + θ இது எப்படி செய்கிறது? ஃபார்முலாவாக மக்கப் பண்ண வேணாம். இப்போ நான் சொல்லி கொடுத்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். லிசன். sin 180 + θ ஒரு குவாட்ரன் போட்டுரு. 180 + θனா இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. 90 180 + θ இங்கே வந்துடும். தேர்ட் குவார்ட்டரில் வரும். தேர்ட் குவார்ட்டரில் tan தான் பாசிட்டிவ், இங்கே சைன் இருக்குது. அப்போ நீ என்ன போட்டணும்? மைனஸ். 180ங்கிறது 90 × 2. 2ங்கிறது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஈவன்னா சேம் ரேஷியோ, sin θ. அவ்வளோதான். அப்போ எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் போடலாம், ரைட்? ஓகே, இது போல் நீங்கள் நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகே, இது போல் நிறைய எல்லா சாப்டர்லையுமே ட்ரிக்னாமெட்ரிக்கு ஷார்ட் மெத்தட்ஸ் ஆர் தேர். ஓகே, நவ் then after that you have sin a plus b formula, sin a minus b எல்லாமே டிஸ்கஸ் பண்ண டைம் இருக்காது. அந்த 2a ஃபார்முலா இதெல்லாம் நீங்கள் நல்லா தரவு பண்ணிடணும். சம்ஸ் நீங்கள் உங்களால் போட முடியலன்னா கூட இப்போ sin 2a உடனே சொல்ல தெரியணும். sin 2a 2 sin a cos a. sin 2a இன்னொரு ஃபார்முலா இருக்கும். in terms of tan 2 tan a by 1 plus tan square a. cos 2aக்கு how many formula there? how many formula you known கேட்கல. எத்தனை ஃபார்முலா இருக்குன்னு தெரியுதா? சாட்டில் போடுங்க. cos 2aக்கு how many formula you have? sin 2a ரெண்டு ஃபார்முலா சொன்னேன். ஒன்று 2 sin a cos a, இன்னொன்று 2 tan a by 1 plus tan square a. அதுபோல் வெரி குட். எஸ் ஜஸ்டின் பழனியப்பன். எஸ் இட் இஸ் கரெக்ட். தெர் ஆர் 4 ஃபார்முலா ஃபார் cos 2a. என்னெல்லாம்னு பார்க்கலாமா? இதெல்லாம் தான் நீங்கள் தரவாக இருக்கணும். அப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எந்த ஃபார்முலா இதில் கொடுக்கலாம்? ட்ரிக்னாமெட்ரியில் மார்க் ஸ்கோரிங் வெரி ஈஸி பிகாஸ் யூ நோ த ஆன்சரில் மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் ப்ரூவ் தட் கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ cos 2aக்கு ஃபார்முலா என்னெல்லாம் பாருங்கள். cos 2aக்கு ஃபஸ்ட்டு cos square a minus sin square a ஒரு ஃபார்முலா. அப்புறம் 2 cos square a minus 1 then square a. இன்னொரு ஃபார்முலா 1 minus tan square a by 1 plus tan square a. tan 2aக்கு ஒரு ஃபார்முலா தான். அப்புறம் we have formula for 3a. அதெல்லாம் கூட நீங்கள் படிக்கணும். sin 3a cos 3a tan 3a எல்லாத்தையும் ஒவ்வொரு ஃபார்முலா தான் இருக்கும். அதையும் படிச்சிருங்க. அந்த a plus b நல்லா படிச்சு வைங்க. sin a plus b ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் sin a plus b? sin a plus bக்கு sin a cos b cos a sin b. இடையில ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? சாட்டில் போடுங்க குயிக்லி. sin a plus b. அதுபோல் cos a plus b cos a plus b. sin a plus bக்கு இந்த இடத்துல என்ன வரும்? ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? sin a plus b sin a cos b. எஸ் எஸ் மோசஸ் ரயான் இட் இஸ் ப்ளஸ். cos a plus bக்கு cos a cos b என்ன சைன்? சாட்டில் போடுங்க. sin a sin b. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டுருவாங்க. அந்த சைனில் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. எஸ் ரவி ஜாய்சன் சதீஷ்குமார். எஸ் இட் இஸ் மைனஸ். இந்த இடத்துல மைனஸ் வரும். இது எப்படி ஞாபகத்தில் வைக்கிறது? நிறைய பேருக்கு அந்த இடத்துல டவுட் வரும். ப்ளஸ் ஆமாம் மாற்றி எழுதிடுவாங்க. லிசன், இப்போ நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன். இனிமேல் நீங்கள் அதை மறக்க மாட்டீங்க. லிசன், நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டியது ஃபார் சைன் சேம் சைன். ஃபார் சைன் சேம் சைன். சைனுக்கு சேம் சைன். இங்கே ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் போடு, மைனஸ் வந்தால் மைனஸ் போடு. சைனுக்கு சேம் சைன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட். காசுக்கு ஆப்போசிட் சைன். இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே என்ன போடணும்? மைனஸ் போடணும். அப்படி ஞாபகம் வச்சுடணும். சைனுக்கு சேம் சைன். அப்போ sin a plus bனா நடுவில் ப்ளஸ் வரும். காஸ் sin a minus bக்கு மைனஸ் வரும். சைன் வரும்போது சேம் சைன். அப்போ காஸ் வரும்போது என்ன ஆயிரும்? ஆப்போசிட் சைன். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நவ் தென் ஃபைனலாக இந்த ஃபார்முலா நல்லா படிங்க. சைன் ஃபார்முலா, நேப்பியர் ஃபார்முலா, கொசைன் ஃபார்முலா, ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா எல்லாம் சொல்கிறது நம்ம டைம் கிடையாது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட் அவே வி கோ ஃபார் சம்ஸ். ஸோ இதெல்லாம் சம் ஃபார்முலா. ஸோ டு ரிமெம்பர் தீஸ். Okay, now trigonometry சில simple sums. So இப்போ டைம் இல்லை, just I'm showing this. இப்போ combination of the known angles. known angle என்னெல்லாம் 0, 30,
45, 60, 90 இதை கம்பைன் பண்ணி வரக்கூடிய ஆங்கிள்ஸ் கேட்கலாம். இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 75. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சைன் 75 கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், சைன் 75 30 + 45 எழுதணும். 25 + 15 எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது? 25 + 15 75 தான். ஆனால் நம்ம அந்த டேபிளில் 0, 30, 45, 60, 90 தான். 25, 50 எல்லாம் கிடையாது. கரெக்டாக? அதனால அந்த மாதிரி நோன் ஆங்கிள்ஸ்க்கு டேர்ம்ஸில் எழுதணும். ரைட்? அதுபோல் 15 கேட்டாங்கன்னு வைங்களா, சைன் 15 கேன் யூ டெல் மீ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? சைன் இந்த 15 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? சாட்டில் போடுங்க குயிக்லி. 75 30 + 45 போட்டோம்ல, அதுக்கப்புறம் இது சைன் A + B டைப். சைன் A + B அந்த ஃபார்முலா தெரியும்னா அழகாக போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 15 ஹவு கேன் யூ ஸ்ப்ளிட்? 15 ஆட் பண்ணால் கண்டிப்பாக வராது, சப்ட்ராக்ட் தான் பண்ணுவோம் இல்லை? எஸ் மோசஸ் 45 - 13 போடலாம். 45 - 30 ஆர் ஈவன் 30 - 15 போடக்கூடாது. 45 - 30 60 - 45 போட்டாலும் 15 தான். பட் பெட்டர் 45 - 30. அப்போ இது என்ன டைப்பில் இருக்குது? சைன் A - B. சைன் A - Bக்கு சைன் A cos B மைனஸ் காஸ் A sin B. கரெக்டா? இப்போ நீங்கள் என்ன சொன்னால் அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இந்த வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும்ல. தட்ஸ் ரீசன் ஐ செட் யூ லேர்ன் ஃப்ரம் த பேசிக்ஸ். இப்போ சைன் A + Bலாம் நான் படிச்சுட்டேன் சார், எனக்கு ஆனால் சைன் 30 தெரியாது, இந்த சம்ஸ் போட முடியாதுல்ல. ஸோ சைன் 45க்கு வேல்யூ 1/√2, காஸ் 30 இஸ் √3/2, cos 45 1/√2, sin 30 is 1/2. அப்போ LCM 2√2 எடுத்தீங்கன்னா யுவர் ஆன்சர் இஸ் √3 - 1. ஓகே, அவ்வளோ ரொம்ப சிம்பிளான சம்மாக இருக்கும். அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் கரெக்டாக படிச்சிடணும். ஓகே, ஸோ இது போல் tan சி 7π/12 யாராவது இது என்னன்னு சொல்ல முடியுமா? 7π/12 பைனா 180 to 180/12. இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். டேபிள்லாம் கேன்சல் பண்ணி யாராவது ஃபாஸ்ட்டாக போட முடியுதா பாருங்கள். tan 7π/12 பைனா 180. ஓகே, அந்த ரேடியன் மெஷர் நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணலாம். எஸ், it takes some time la. Okay, I'll give the value. So நீங்க simplify பண்ணும்போது 105 வரும். 105 தான் வரும். கால்குலேட் பண்ணி பாருங்க. 7π/12 பைக்கு 180 கொடுத்து நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அது தெரியலன்னு விடக்கூடாது. 105 வரும். 105 எப்படி எழுதலாம்? 60 + 45. அப்போ அது tan A + B. tan A + B ஃபார்முலா tan A + tan B by 1 - tan A tan B. சப்ஸ்டிடியூட். இதோடு நீங்கள் விட்டுறாதீங்க. ஆக்சுவலி யூ ஆர் கெட்டிங் 1 + √3 by 1 - √3 வருது. அப்படி விடாதீங்க. யூ மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இதை ரேஷனலைஸ் பண்ணும். டினாமினேட்டர் 1 - √3 இருக்குல்ல, ஸோ மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் by 1 + √3 and you will get the answer. Okay, so that is tan கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். நம்ம tan நீங்கள் கூடுதல் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, அந்த டினாமினேட்டர் நீங்கள் ரேஷனலைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, நவ் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்லிக் கொடுத்தல அந்த டைப் தான். cot 180 + θ, அது cot θ எப்படி கிடைக்குன்னு பாருங்க. 180 + θ 90, 180 + θ. அங்கே tan பாசிட்டிவ், காட்டும் பாசிட்டிவ் தான். 180னா 90 × 2, 2ங்கிறது ஈவன் நம்பர், ஸோ சேம் ரேஷியோ காட். இது போல் ஒவ்வொன்றையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் வெரி ஈஸிலி. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இல்லை உங்களுக்கு டவுட் வர சான்ஸ் இல்லை. அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ. லுக் அட் திஸ், ஜஸ்ட் ஒன் ஐ வில் எக்ஸ்பிளைன். sin 270 + θ, sin 270 + θ, no need to mug up anything. sin 270 + θ நீங்கள் என்ன செய்யணும்? 270 90 180 270 ஆன் த லைன் ப்ளஸ் θ இங்கே வந்துடும். அங்கே எது பாசிட்டிவ்? காசு தான் பாசிட்டிவ். அப்போ இங்கே சைன் இருக்குது, அப்போ நெகட்டிவ் போடணும். 270னா 90 × 3, 90 × 3. அந்த 3ங்கிறது என்ன நம்பர்? ஆட் நம்பர். ஸோ கோரேஷியோ, சைனு கோரேஷியோ காஸ். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் வாட்? மைனஸ் காஸ் தீட்டா. கரெக்டாக வருதுல்ல? மைனஸ் காஸ் தீட்டா. இன்னொன்று அந்த 360ங்கிறது இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 0. 360ங்கிறது இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 0 பிகாஸ் லிசன், இது 0 90 180 270 360. 360னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 0. அதை விட்டுலாம். ஸோ கொசிகன் தீட்டா. ஓகே, அதுக்கு பிறகு ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டினாமினேட்டர் ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். யூ வில் கெட் யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ தென் இந்த ஃபார்முலா படிங்க. சைன் ஃபார்முலா, கொசைன் ஃபார்முலா, நேப்பியர் ஃபார்முலா. ஓகே, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் இந்த நேம் இருக்கிறதுனால ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் நேப்பியர் ஃபார்முலா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் சைன் ஃபார்முலா. அதில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் சைன் ஃபார்முலாலேருந்து ஏ கண்டுபிடிப்போம்ல. ஏ இஸ் ஈக்குவல் டு 2r sin A, ஸ்மால் ஏ இஸ் ஈக்குவல் டு 2r sin A, பி ஈக்குவல் டு 2r sin B. அதெல்லாம் இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். நேப்பியர் ஃபார்முலாவில் அந்த ஏக்கு இடத்துல 2r sin A.
தென் 2R கேன்சல் பண்ணிடுவீங்க. இங்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது, இதுக்கெல்லாம் ஷார்ட் மெத்தட்ஸ் இருக்குது, ஹவு டு ரிமெம்பர். ஐ வில் ஹெல்ப் யூ சம் அதர் டைம், ரைட்? இப்போ உங்களுக்கு அது டைம் இருக்காது, ஸோ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ சம் அதர் டைம். சிம்பிளி ஈஸிலி யூ கேன் டூ தட். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, எஸ். நவ் இதோட உங்களுக்கு 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி உள்ள 3 சாப்டர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். வி ட்ரை டு ஃபினிஷ் ஆஸ் குவிக் as பாசிபிள். அடுத்த டாபிக் காம்பினேட்ரிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். வெரி ஸ்மால் டாபிக், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ரைட். எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இன்னொரு 20 மினிட்ஸில் வி ஷுட் ஃபினிஷ் த ஹோல் திங். ஓகே, ஸோ பி அட்டென்டிவாக இருங்க. காம்பினேஷன்ஸ், பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்னாலே அதில் மெயினாக வரக்கூடியது ஃபேக்டோரியல், ரைட்? அதில் மெயினாக வரக்கூடிய ஃபேக்டோரியல் தான். 0 ஃபேக்டோரியல் யாராவது தெரிஞ்சவங்க சாட்டில் இருக்க வேல்யூ போடுங்க. 0 ஃபேக்டோரியல். வாட் இஸ் 0 ஃபேக்டோரியல்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 0 ஃபேக்டோரியல்? இப்போ 5 ஃபேக்டர்னா உங்களுக்கு தெரியும். 5 ஃபேக்டர்னா 1 into 2 into 3 into 4 into 5 இல்லை? சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ரிவர்ஸில் படிப்பீங்க, 5 into 4 into, ரைட்? ஓகே, 0 ஃபேக்டோரியல் இஸ், எஸ், வேர் இஸ் மோசஸ்? 0 ஃபேக்டோரியல், த ஆன்சர் இஸ் 1. 0 ஃபேக்டோரியலுக்கு வேல்யூ 1, ஞாபகத்தில் வச்சுருங்க. ஓகே, ஸோ 0 ஃபேக்டோரியல் இஸ் 1. அதுபோல் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், 5 ஃபேக்டோரியலை 5 into 4 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். 10 ஃபேக்டோரியலை 10 into 9 ஃபேக்டோரியல், இல்லைனா 10 into 9 into 8 ஃபேக்டோரியல், இப்படிலாம் எழுதலாம். இன்னும் ஒரே ஒரு ரிசல்ட்டு, 5 ஃபேக்டோரியல் into 6. 5 ஃபேக்டர்னா 1 into 2 into 3 into 4 into 5 into 6 வந்துட்டு அது மொத்தத்தில் 6 ஃபேக்டோரியல் ஆயிரும். அப்போ 10 ஃபேக்டோரியல் into 11 into 12, யுவர் ஆன்சர் இஸ் 10 ஃபேக்டர்னா 1 into 10 வந்துடுது. இப்போ 11 and 12 வந்துட்டு மொத்தத்தில் அது 12 ஃபேக்டோரியல் ஆயிரும்ல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருங்க. தென் பெர்மிட்டேஷன், NPR, n factorial by n minus r factorial, right? NC, அது எப்போ பெர்மிட்டேஷன் யூஸ் பண்ணணும், எப்போ காம்பினேஷன் யூஸ் பண்ணணும்? பெர்மிட்டேஷன் ஃபார் அரேஞ்ச்மெண்ட். ஆர்டர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பெர்மிட்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். ஆர்டர் இம்பார்ட்டன்ட்ல எப்படி வேணால் வரலாம், செலெக்ஷன் தான். ஸோ 15 மெம்பர்ஸ் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு 11 பேரை நம்ம செலக்ட் பண்ணுறோம். யார் ஓப்பனிங் அதெல்லாம் நோ ப்ராப்ளம். அந்த 15லேருந்து வி செலக்ட் 11. ஸோ அப்போ இந்த அந்த இடத்துல இங்கே காம்பினேஷன் யூஸ் பண்ணணும். செலெக்ஷன் தான், ஆர்டர் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா காம்பினேஷன். ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். எது ஃபஸ்ட்டு எது செகண்ட், அது ஆர்டர் இம்பார்ட்டன்ட்னா யூ ஹாவ் டு யூஸ் பெர்மிட்டேஷன். NCRக்கு ஃபார்மில் n factorial by r factorial into n minus r factorial, இந்த ரெண்டுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. NCR is equal to NPR by r factorial. ஓகே, சில ஸ்டூடெண்ட்ஸ் இது படிச்சிருப்பீங்க, நல்லா சில ஸ்டூடெண்ட் படிச்சிருக்க மாட்டீங்க. ரெண்டு காம்பினேஷனை how to add two combinations. Listen, ரெண்டு காம்பினேஷன் நீங்கள் ஆட் பண்ணோன்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஐ வில் டெல் யூ வாட் இட் இஸ். ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்கணும். ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்கணும். நல்லா கவனிங்க, சம் ஸ்டூடெண்ட்ஸ் இது நியூவாக இருக்கும். ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்கணும். செகண்ட் நம்பர் ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்கணும். 7 வந்தால் 7 and 8 இருக்கலாம், இல்லைனா 7 and 6 கூட இருக்கலாம். அப்போ தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். யூ கேனாட் சிம்பிளி ஆட் எனி டூ காம்பினேஷன்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஆட் டூ காம்பினேஷன், ரெண்டு காம்பினேஷன் ஆட் பண்ணோன்னா அது ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னன்னா ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்கணும், செகண்ட் நம்பர் ரெண்டுமே கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணுறது? ஃபஸ்ட் நம்பருக்கு கூட 1 ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்குல்ல, அது கூட 1 ஆட் பண்ணுங்கள். அப்போ 11 வந்துடும். சி, செகண்ட் நம்பர் ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர் இருக்குல்ல, அதில் கிரேட்டர் நம்பர் எழுதுங்க. 7 இருக்குது, 10 இருக்குது. வாட் இஸ் த கிரேட்டர் நம்பர்? 8. இதை பேஸ் பண்ணி 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஐ வில் கிவ் a question. Okay, are you able to understand? Look one more time. If you want to add two combinations, ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்கணும், செகண்ட் நம்பர் கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருந்தால் ஆட் பண்ணலாம். வரக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட் நம்பர் கூட ஆட் 1, ஃபஸ்ட் நம்பர் கூட 1 ஆட் பண்ணுங்கள். தென் செகண்ட் நம்பர் அமாங் த டூ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ரைட் த கிரேட்டர் நம்பர். இப்போது 20C7 ப்ளஸ் சம்திங் ஈக்குவல் டு 21C7. வாட் ஷுட் ஐ ரைட் ஹியர்? இந்த இடத்துல அப்போ என்ன வரணும்? நல்லா கவனிங்க, பார்த்துட்டு எஸ், ஐ திங்க் மோசஸ் யூ கேன் கிவ் த ஆன்சர். நான் ப்ரீவியஸ் சம்க்கு ஆன்சர் அப்போவே கொடுத்துட்டேன். எஸ், கேன் யூ சே வாட் யூ ரைட் ஹியர்? ஃபஸ்ட் நம்பர் 20C7 ப்ளஸ் சம்திங் ஈக்குவல் டு 21C7ன்னு வருது. எஸ், இட் இஸ் கரெக்ட் மோசஸ். ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்கணும்ல, அப்போ கண்டிப்பாக இங்கே 20 தான் வரணும். இங்கே 7 வந்தால் கன்சிக்யூட்டிவ் நம்பர் 7 வந்தால் 8 வரலாம், இல்லைனா 7 வந்தால் 6 வரலாம்.
அப்போ நீங்கள் ஆன்சர் பார்க்கணும். அந்த ரெண்டில் கிரேட்டர் நம்பர் தானே ஆன்சராக வரணும். இங்கே 7 ஆன்சர்னா 7 தான் கிரேட்டர். அப்போ 8 போட முடியாது. கண்டிப்பாக அங்கே என்ன தான் வந்திருக்கணும், 6 வந்திருக்கணும். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எஸ் நவ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கிவன் த ஆன்சர். குட். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருங்க. பெர்மிட்டேஷன், காம்பினேஷன், அதில் செலெக்ஷன் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு கலெக்ஷன் கொடுத்துருக்குறோம். அதில் கொடுத்துருக்கெல்லாம் படிங்க. டவுட் சம்ஸ் யூ கேன் சென்ட் இட் டு அஸ். ஓகே, தென் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், அந்த 3 ஸ்டெப் ஈஸியாக கண்டிப்பாக இல்லை, மார்க் மிஸ் ஆக சான்ஸே இல்லைல்ல. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக படிக்கிற ஸ்டூடெண்ட் தோஸ் ஃபைன் டிஃபிகல்ட் மேத்ஸ் கூட இந்த கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏன்னா 3 ஸ்டெப்பில் ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் ஈஸி இல்லை, அந்த தேர்ட் ஸ்டெப் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்க வேண்டியது. அதில் 2 டைப் கொஸ்டின் இருக்கும். ஒன்று சீரீஸ் கொடுப்பாங்கல்ல, ப்ளஸ் 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 சீரீஸ். இன்னொன்று டிவிசிபிள் பை, அந்த மாதிரி சம் இருக்கும். ரைட். அதில் புக்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப டஃபான சம்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் பேசிக் சம்ஸ் படிங்க, டெஃபினெட்லி வில் கெட். அதில் தான் வரும். சம் ஆஃப் எ நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ், கியூப், இது போல் உள்ள சிம்பிள் சம்ஸ், சிம்பிள் சீரீஸ் மட்டும் படிங்க. டெஃபினட்டாக அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சம்ஸ் வரும். ஓகே, நவ் லிசன் ஃபாஸ்ட்டாக. இதில் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் வில் டூ. n plus 1 factorial is equal to 20 into n minus 1 fact. நீங்கள் என்ன சொன்னால் கிரேட்டர் ஒன்னை சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், 5 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 5 into 4 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். இல்லைனா 5 into 4 into 3 ஃபேக்டோரியல், இல்லைனா 5 into 4 into 3 into 2 ஃபேக்டோரியல், அப்படிலாம் எழுதலாம் இல்லை. 5 into 4 into 3 ஃபேக்ட். அப்போ இங்கே n minus 1 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால 20 into n minus 1 ஃபேக்டோரியல், அது ஸ்மாலர் ஒன். I want to change it in terms of n minus 1. அப்போ n plus 1 ஃபேக்டோரியல் n plus 1 into 1 லெஸ் பண்ணுங்க. 1 லெஸ் பண்ணால் n வரும். உடனே n minus 1 ஃபேக்டோரியல்னு எழுதிடலாம். இது 2 கட்டாயிரும். அப்போ n plus 1 into n is equal to 20ன்னு வரும். இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி குவாட்ராட்டிக் சால்வ் பண்ணி 2 ஆன்சர், அதில் சூட்டபிளான ஆன்சர், நெகட்டிவ் வர முடியாது, நீங்கள் ஆன்சர் எடுக்கலாம். இன்னொரு சிம்பிள் மெத்தட், இதே ஃபார்மில் இதை எழுதலாம். 5 into 4ன்னு எழுதிட்டு 5 4 plus 1 into 4. சில இடத்துல இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். n plus 1 4 plus 1 into n 4. அதே டைப்பில் இருக்குல்ல, அதே டைப்பில் இருக்குது. என்னுக்கு இடத்துல 4 இருக்குது, அப்படி கூட ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகே, ரைட். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு another question. How many ways 5 boys and 4 girls be seated in a row so that no girls are together? Suppose condition இல்லைன்னு வைங்க, 5 boys 4 girls, total 9, they can be arranged in a row in 9 factorial ways. சர்க்கிள்னா 8 factorial waysன்னு வரும்ல, சர்க்குலர் பெர்மிட்டேஷன். ஒன்று கம்மி பண்ணிடணும். இங்கே அப்படி இல்லை, 5 பாய்ஸ். அப்போ நீங்கள் என்ன சொன்னோம், 5 பாய்ஸை நிற்க வச்சுடுறீங்க. பாய் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4, 5. These 5 boys can be arranged in 5 factorial ways in a row. கேர்ள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, no 2 girls are together. அப்போ இந்த கேப்பில் தான் இல்லை, இங்கே கூட நிற்கலாம். 1 2 3 4 5 6 பிளேசஸ் இருக்குது. பட் தேர் ஆர் ஒன்லி 4 கேர்ள்ஸ். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, அந்த 5ல் அந்த 6 பிளேசஸ்லேருந்து யூ செலக்ட் எனி 4. கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன 6ல் இருந்து 4 ways தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். 5 factorial into 6p4. பிகாஸ் தேர் ஆர் 6 கேப்ஸ் இருக்குது. That 6 gaps, 4 girls, that can be filled in how many ways? 6p 4 ways. நீங்க simplify பண்ண, all of you know how to do that. 5 factor na 120 ன்னு வரும். 1 into 2 into 3 into 4 into 5, right? அப்புறம் 6p4 னா 6ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒண்ணா ரெடியூஸ் பண்ணி 4 டேர்ம் எழுதணும். 6 into 5 into 4 into 3. இதே இது காம்பினேஷனா by 1 into 2 into 3 into 4 ஃபேக்டரில் எழுதணும்ல, ரைட்? ஓகே, இது ஒரு 120 into this. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get the answer. Look at the next question. Principle of mathematical induction prove that sum of the squares are first a natural number. In the year, in the sum வர்றதுக்கு 99% chance is there. Okay, நல்லா படிச்சு வச்சிருங்க. 1 square plus 2 square plus 3 square plus etc. up to n square. Answer n into n plus 1 into 2n plus 1 by 6. இந்த sum படிச்சிட்டிங்கன்னா 1 plus 2 plus 3 plus ஈஸியாக இருக்கும். 1 cube 2 cube ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரைட்? சரி, அப்போ அதுக்கு மெத்தட் என்னெல்லாம்? Quickly we go through. First இதுக்கு ஒரு நேம் கொடுப்பீங்களா, you take this as p of n. 3 steps. First step, left side take the first number, right side n வரதுலலாம் 1 கொடுங்க. 1 into 1 plus 1 2, 2 into 1 2 plus 1 3 by 6 எல்லாம் cancel ஆகி 1 equal to 1 வரும். So p of 1 is true. First step over. Second step very simple. என்ன செய்யணும், அந்த n வரதுலலாம் k கொடுப்பீங்க. 1 square 2 square 3 square etc. up to k square is equal to k into k plus 1 2k plus 1 by 6. அது equation number 1 கொடுத்து is true னு நீங்க assume பண்ணி விட்டுறீங்க. Third step most important one. p of k plus 1. p of
k plus 1 என்ன செய்யணும் அந்த 1 square plus 2 square plus etc up to k square இருக்குல்ல அது கூட add the next number that is k plus 1 square. What answer you are supposed to get? நீங்கள் என்ன செய்யணும் இதில் எண்ணுக்கு இடத்துலலாம் k plus 1 வரணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் என்ன ஆன்சர் வரணுங்கிற முதலாவது நீங்கள் ஒரு சைடில் எழுதி வச்சிடணும். எண்ணுக்கு இடத்துல k plus 1 அப்போது k plus 1 plus 1 k plus 2. அடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் 2 into n k plus 1 plus 1. நீங்கள் இதை தப்பாக போட்டு வச்சுட்டு அந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணக்கூடாது மிஸ்டேக் வந்துடும். ஸோ தட் இஸ் 2k plus 2 into 1 2 plus 1 அப்போ 3 ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா 2k plus 3ன்னு வரணும் divided by 6. இதில் இந்த இவ்வளோத்துக்கு பதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணீங்களா அதை வேல்யூ கொடுங்க இதை கொடுங்க ஈஸிலி you will get that answer. Look here, I'll show the work. So 1 equal to 1, so p of 1 is true. Second one, just we are assuming என்னுக்கு இடத்துல k கொடுங்க இது வரைக்கும் யார் வேணாலும் எழுதலாம். Now p of k plus 1 and the first k terms எழுதிட்டு plus the next one. First k terms க்கு பதில் அங்கே ஒரு அசியூம் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Then k plus 1 common LCM எடுங்க ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. You will get the answer required one 2k plus 3. இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி வச்சுட்டோம்ல அந்த 2k plus 3 yes. You will get the answer. Okay. Then finally p of k plus 1 true. Finally நீங்கள் எழுத வேண்டியது therefore by the principle of mathematical induction it is true for all natural numbers. Okay. So just we go through quickly one more question. Another very important 5-mark question. A raised to n minus b raised to n is divisible by a minus b. இதுவும் அதே போல தான் p of n நேம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் n க்கு 1 கொடுத்தீங்கன்னா a minus b is divisible by a minus b. Yes, it is true. Assume p of k is true. அப்போ a raised to k minus b raised to k is divisible by a minus b. Right? அந்த ஸ்டெப் கிடச்சிரும். அதுலேருந்து a raised to k மட்டும் கண்டுபிடிங்க. இந்த minus b raised to k take it to the right side and you stop here. p of k plus 1னா அந்த எண்ணுக்கு இடத்துல k plus 1. ஸோ இந்த லெஃப்ட் சைடு இப்படி வரும் a raised to k plus 1 minus b raised to k plus 1. a raised to k plus 1 a raised to k into a raised to 1 minus b raised to k plus 1 b raised to k into b. a raised to k க்கு பதில் equation 1ல ஒரு வேல்யூ எழுதி வச்சிருக்கிறோம்ல அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். then term by term you multiply ac into a minus b a into b raised to k minus b into b raised to k. last two termல you can say see b raised to k common அங்கே a minus b வரும். a minus b is common, take it outside. a minus b into something வர்றதால it is divisible by what? a minus b. so p of k plus 1 is true. So by the principle of mathematical induction it is true for all natural numbers. Okay. So ஃபாஸ்ட்டாக போகிறோம் ஏன்னா ரொம்ப லிமிட்டட் ஷார்ட் டைம் இருக்கிறதுனால. மற்றபடி உங்களுக்கு இதில் இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய டவுட் சம்ஸ் ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கணும். அதில் டவுட்ஸ் இல்லைனா 2 mark 3 mark டவுட்டில் எல்லாம் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வில் ஹெல்ப் யூ ஆன் மண்டே. ஓகே. டுமாரோ வி ஹேவ் சம்ஸ் டு ஜாயின் நவ். ஸோ டுமாரோ வில் பி ஹேவிங் வால்யூம் 2. Chapter number 7லேருந்து 12 வரைக்கும். இதே 8:30 tomorrow we'll have. You can inform your friends also. Okay, let them also get the நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் differentiation, integration, probability, base theorem, sure questions நிறையா இருக்கும். Okay, so I'll be teaching all these tomorrow 8:30. Okay, don't miss that. இதில் உள்ள டவுட்ஸ்லாம் அனுப்பிட்டீங்கன்னா we'll continue next class. Okay, next one 5th chapter binomial theorem, sequence and series. Very simple topic. binomial theorem இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்க வேண்டியது a plus b raised to n அதோட எக்ஸ்பான்ஷனில் a raised to n plus nc1 a raised to n minus 1 into b plus nc2 a raised to n minus 2 into b square plus etc. அந்த ஜென்ரல் டேர்ம் படிச்சு வச்சுருங்க. ncr a raised to n minus r b raised to r. ஃபைனலாக b raised to n வரும். இது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், ரைட்? பவர் பாசிட்டிவ் இன்டிஜர். இன்னொன்று ரேஷனல் இண்டெக்ஸ் இருக்கும், அது 1 plus x raised to n, அது இன்ஃபினிட் டேர்ம்ஸ் இருக்கும். இங்கே பவர் n வந்துன்னா there are n plus 1 terms. Okay, totally there are n plus 1. Suppose a plus b raised to 17 in the expansion, how many terms will be there? Chatல போடுங்க quickly. Objective question கேட்கலாம்ல. a plus b raised to 17 இதை expand பண்ணீங்கன்னா how many terms will be there? Quickly. The power is 17. Power 17 வந்துன்னா அதை expand பண்ண எத்தனை term வரும்? Yes, fast. a plus b square பாரு. Yes, it is correct. a plus b square, a square plus 2ab plus b square, 3 terms. இப்போ n வரும்போது n plus 1, 17 வந்துனா totally there are 18 terms will be there. Okay. But இதே இது rational index படிப்பீங்க. 1 plus x raised to 1 plus x raised to n. இது rational number-ஆ இருக்கும். It contains infinite number of terms இருக்கும். அதனால தான் நம்ம approximate value கண்டுபிடிக்கிறோம்ல. ரெண்டு important sum இருக்குல்ல. When x is large, prove that approximately, right? When x is small. So that two sums also very, very important.
Then APGP, அதெல்லாம் கொஞ்சம் go through பண்ணி வச்சிருங்க. So it's an important area. So இல்ல sums, just will go through quickly one or two sums. ABC R in GP. ABC R in GP னா AC is equal to B square னு எழுதலாம். ABC R in GP. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? A raised to X equal to B, sorry, A raised to 1 by X equal to B raised to 1 by Y equal to C raised to 1 by K. Each equal to K ன்னு கொடுங்க. அப்போ ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் equate பண்ணிங்கன்னா A raised to 1 by X, A raised to 1 by X equal to K ன்னு வரும். Raising the power to X. ரெண்டுக்குமே பவர் X கொடுக்குறேன். அப்போ X கட்டா A is equal to K raised to X ன்னு வரும். அடுத்த செகண்ட் எடுத்துட்டு raising the power y, அப்போ b is equal to k raised to y ன்னு வரும், c equal to k raised to z ன்னு வரும். உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய x y z r in ap அப்படின்னா x plus y equal to 2y ன்னு ஆன்சர் வரணும். Sorry, x plus z is equal to 2y. If you get like that, you can say x y z r in ap. அதுக்கு என்ன சொன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ABC வேல்யூஸ் தெரியும்ல, சப்ஸ்டிடியூட் இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷன், ஃபர்ஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா AC k raised to x into c k raised to z equal to b square k raised to y the whole square. A raised to m into A raised to n, A raised to m plus n. So k raised to x plus z is equal to k raised to 2y. Base equal ஆகுது, so powers are equal. You are getting x plus z equal to 2y. So you can say x, y, z are in AP. Okay, simple இருக்கும். The AP GP ஓட results. Okay, this is the clearly written. உங்களுக்கு வேணும்னா இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் some of the very important questions. சின்ன சின்ன ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருதுன்னா easily can do that. Okay, now the next question. This is one of the sum what I said, right? X is large. Prove that. நீங்கள் என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு x cube outside எடுங்க. Take x cube outside. Cube root எடுக்கும்போது அது x ஆயிரும். செகண்ட் அந்த பிராக்கெட்டுக்கு cube rootனா raised to 1 by 3. அப்புறம் அந்த பைனாமியல் தியரம் ஃபார் ரேஷனல் இண்டெக்ஸ் 1 plus x raised to n ரெண்டே டைம் எழுதுனா போதும். 1 plus x raised to n க்கு ஃபார்முலா 1 plus nx. அடுத்த டைம்ல வேணாம், ஏன்னா இங்கே உங்களுக்கு 1 by x ஒரே ஒரு டைம் தான் ஆன்சரில் கொடுத்துருக்காங்கல்ல, அவ்வளோ மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ தென் டேர்ம் பை டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்க, டேக் LCM, யூ வில் கெட் த ஆன்சர் வெரி ஈஸிலி. Yes, if you want, you can take the screenshot, you can go through that later. Now last question in this exercise. Find the constant term. I'll tell you the method. நீங்கள் என்ன சொல்லணும்னா compare with a plus b raised to n. a plus b raised to n கூட இதை கம்பேர் பண்ணிங்கன்னா a value the first term 2x cube. b is the second term with sign சேர்த்து எடுங்க minus 1 by 3x square. nங்கிறது power is 5. இப்போ the general term tr plus 1 ஃபார்முலா என்னது? ncr a raised to n minus r b raised to r. இதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n வேல்யூ, a வேல்யூ, b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸுக்கு பவர் எல்லாம் கம்பைன் பண்ணிடணும். எக்ஸ் டினாமினேட்டர்லாம் வந்துன்னா அதெல்லாம் நியூமரேட்டர் கொண்டு போய்ட்டு ஒரு எக்ஸ் தான் இருக்கணும், எக்ஸ் raised to something. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா கான்ஸ்டன்ட் டேர்ம்னா இல்லை எக்ஸ் வரக்கூடாதுல்ல, ஸோ ஈக்குவேட் த பவர் வித் 0. ஈக்குவேட் த எக்ஸ் ஒரு இடத்துல தான் இருக்கும், ஒரே ஒரு எக்ஸ். ஏன்னா டினாமினேட்டர் எக்ஸ் வந்து நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம், உனக்கு தெரியும். இப்போ ஏ ரைஸ்ட் என்னன்னா நியூமரேட்டர் கொண்டு போய் ஏ ரைஸ்ட் மைனஸ் அப்படி வந்துடும்ல, எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் ரைஸ் டு சம் பவர், ஈக்குவேட் த பவர் வித் 0 பிகாஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் கேட்டதுனால. சப்போஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ரைஸ் டு 12 கேட்டாங்கன்னா இது வரைக்கும் சேம் தான், ஈக்குவேட் த பவர் வித் 12. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x raised to minus 7 கேட்டாங்கன்னா equate the power with minus 7. அவ்வளோதான், very simple thing. Constant termனா equate the power with 0 because anything raised to 0 is 1. அப்போ அதில் x வராதுல்ல. So look at the calculations. கம்பேர் பண்ணுறீங்க, ab and n ஜென்ரல் டேர்ம் எழுதுறீங்க, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த x எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே டேர்மாக கொண்டு வந்தாச்சு. equate the power with 0 பிகாஸ் கான்ஸ்டன்ட் கேட்டதில் ஆர் வேல்யூ 3ன்னு வருது, அந்த 3 கொண்டு போய் திரும்ப அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இந்த ஆர் வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ யுவர் ஆன்சர் இஸ் minus 40 by 27. Okay, now let's move on to the last topic. Okay, listen carefully. Two-dimensional geometry. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்க வேண்டியது லோக்கஸ் இல்லை, ஃபஸ்ட்டு லோக்கஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைனு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். கேன் யூ கெஸ் ஹவு மெனி லைன்ஸ் ஆர் டைப் லைன்ஸ் ஆர் தேர்? இக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் எத்தனை டைப் இருக்குறீங்க சாட்டில் போடுங்க. ஹவு மெனி டைப்ஸ் தேர்?
அப்போ அதை படிக்கும்போது ஸ்லோப் கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் ஆங்கிள் படிக்கணும். ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி. எஸ், ஹவு மெனி டைப்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைனில் எத்தனை டைப் இருக்குது, ஆங்கிள் படிக்கணும். அதுக்கு பிறகு ஃபைனலி பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸில் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ். எஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி இல்லை, அது என்னது ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. 1 பாயிண்ட் ஃபார்ம்னு ஒன்று படிப்பீங்க. ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். 2 பாயிண்ட் ஃபார்ம் இருக்குது, ரைட். 2 பாயிண்ட் ஃபார்ம். அப்புறம் இன்டர்செப்ட் ஃபார்ம் 10th இந்த 4 படிச்சிருவீங்கல்ல. 1 2 அப்புறம் 2 பாயிண்ட் ஃபார்ம் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட் ஃபார்ம்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. 11th உங்களுக்கு இன்னும் 2 ஃபார்ம் இருக்கும். அது என்னன்னா, ஒன்று நார்மல் ஃபார்ம். நார்மல் ஃபார்முங்கிறது எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி. பி இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஒரிஜின். Distance from the origin. Alpha is the perpendicular line. Listen, we want to find the equation of this line. From O you draw a perpendicular line. In the length தான் P, in the angle தான் alpha. If you know P and alpha, you can find the equation of this line AB. Equation of line AB, we don't know anything about that line. அந்த லைன் உள்ள பாயிண்ட் தெரியாது, அந்த லைனுக்கு ஸ்லோப் தெரியாது. பட் ஓலேருந்து வரக்கூடிய ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், அந்த பெர்பெண்டிகுலர் லென்த் தெரியும், that is P. அண்ட் அந்த பெர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா. அந்த ரெண்டு தெரியும்னா எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி. தென் கடைசியாக பராமெட்ரிக் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆர். இது ஏன் இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணி கொடுக்குறேன்னா, ஒரு பர்டிகுலர் இயரில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. லிஸ்ட் டவுன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸ். 5 மார்க் கொஸ்டின் பார்த்தா 6 டைப் இருக்குல்ல. நீங்கள் ஏதாவது ஒரு 5 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 மார்க் கிடச்சிரும். ஓகே, இப்படி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, நம்ம எதையுமே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ். ஓகே, நீங்கள் இது வேணும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிடலாம். ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம், ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம், 2 பாயிண்ட் ஃபார்ம், இன்டர்செப்ட் ஃபார்ம், நார்மல் ஃபார்ம் அண்ட் ஃபைனலி பராமெட்ரிக் ஃபார்ம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 6 டைப்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி இதே கொஸ்டினாட்டு கேட்கலாம். இதில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ஒரு இக்குவேஷனை கொடுத்துட்டு கன்வெர்ட் இட் இன்டு ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மில் கொண்டு வரணும். வெரி சிம்பிள். மைனஸ் ஒய் அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா போதும்லாம். ஒய் ஈக்குவல் டு √3x + 4. இதெல்லாம் நீங்கள் 10th படிக்கிற டைப் தான். ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். திஸ் இஸ் ஸ்லோப். அடுத்தது இன்டர்செப்ட் ஃபார்ம் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் 4 அங்கே கொண்டு போயிருங்க, -4 வரும். -4ஆல் எல்லா டைமையும் டிவைட் பண்ணுங்கள். நார்மல் ஃபார்ம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் ஃபார்முக்கு என்ன செய்யணும்னா, கான்ஸ்டண்ட்டை முதல்ல நீங்கள் ரைஸர் கொண்டு போயிடணும். கான்ஸ்டண்ட்டை ரைஸர் கொண்டு போயிருங்க. மேக் இட் அஸ் பாசிட்டிவ். ஃபுல்லாக சைனை சேஞ்ச் பண்ணி 4 ஆக்கிருங்க. டிவைடிங் பை √(a² + b²). எல்லா டேர்மையும் a²ங்கிறது இங்கே -√3k² 3 ப்ளஸ் b² 1² 1. அப்போ √4 2 ஆல் டிவைட் பண்ணும். எவ்ரி டேர்ம் டிவைட் பை 2. அப்போது x இன்ட்டு -√3/2 ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு 4/2னா 2. திஸ் இஸ் அவர் காஸ் ஆல்ஃபா. ஏன்னா ஃபார்முலா எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சான் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி. பிங்கிறது பாசிட்டிவாக இருக்கணும். அதனால தான் அந்த -4 +4 சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓ, டிஸ்டன்ஸ் கேனாட் பி நெகட்டிவ். யூஸ்வலாக நம்ம ஃபஸ்ட் டேர்ம் பாசிட்டிவ்னு பார்ப்போம்ல, இங்கே அப்படி கிடையாது. கான்ஸ்டண்ட்டை ரைஸர் கொண்டு போயிடணும், அது பாசிட்டிவாக இருக்கணும். இல்லைனா சைனை சேஞ்ச் பண்ணிடணும். ஓகே, நவ் காஸ் ஆல்ஃபாக்கு வேல்யூ -√3/2, சைன் ஆல்ஃபாக்கு வேல்யூ 1/2. அப்போ அது எந்த குவார்ட்டரில் வரும்னு பார்த்தீங்கன்னா, சைன் இஸ் பாசிட்டிவ், காஸ் இஸ் நெகட்டிவ். செகண்ட் குவார்ட்டரில் வரும். சைன் ஆல்ஃபா 1/2னா 30 இருக்கும். இது 30னா இது 60, இது 90. அப்போ 60 + 90, 60னா 90னா π/2 ப்ளஸ் 60னா π/3. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6 LCM 3π + 2πனா 5π/6. இதுதான் ஆல்ஃபாக்கு வேல்யூ. ஆல்ஃபாக்கு வேல்யூ 5π/6. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 5π/6 ப்ளஸ் ஒய் இன்ட்டு சைன் 5π/6 ஈக்குவல் டு 2. ஓகே, ஸோ இதுதான் we convert it into normal form also. Okay, so later if you want you can இது நீங்கள் திரும்ப ஒருக்கா இந்த வீடியோ பார்த்துடலாம். ஸோ இப்போ டைம் இல்லாதனால ஃபாஸ்ட்டாக ரஷ்அப் பண்ணியிருக்கேன். ஓகே, now look at the next one. Just இன்னொரு 2 question தான். Just we finish in just another 2-3 minutes. Look at this one. Find the distance between a line, ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, 4x + 3y + 4 and a point, ஒரு பாயிண்ட் -2 4. 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸில் வரலாம். இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் அ பாயிண்ட் அண்ட் அ லைன். நீங்கள் என்ன செய்யணும், இந்த பாயிண்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த ஆர்டரில் எழுதிடணும். எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு இடத்துல -2, ஒய்க்கு இடத்துல 4 கொடுங்க. அப்போ 4 × -2 ப்ளஸ்
3 into y இடத்துல 4 plus 4 by root of a square 4 square 16 plus b square 3 square 9. Answer negative வந்தா கூட make it as positive. அதனால நீங்க என்ன செய்யலாம், just you put the modulus sign போடுங்க. இதை simplify பண்ணீங்கன்னா you will get the answer. Okay, so that's a very simple sum. Now the last question, so இதை simplify பண்ணும்போது I think you will be getting 8 by 5 வரும். Okay, now the last question, pair of straight line ஒரு question, listen very carefully, very important 5 mark question, just a worked out, I'll explain to you. Show that this represent a pair of parallel lines. அப்போ first நீங்க parallel னு prove பண்ணணும். h square minus ab 0, perpendicular condition a plus b equal to 0, right? அப்போ first நீங்க identify பண்ணணும் a x square, a value 9, b y square, b க்கு value 16, c ங்கிறது minus 12, இங்க நமக்கு அது தேவையில்லை. h-ங்கிறது half of xy coefficient, minus 24 half, minus 12. h square minus ab போடும்போது 0 வரும், so we say the lines are parallel. அப்போ first part over, the lines are parallel. Distance between them, you have to separate the equations. ஆனால் parallel லைனை செப்பரேட் பண்ணுறது வெரி சிம்பிள். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 terms பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். இங்கே மைனஸ் வரதுனால a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயராக இருக்கும், இங்கே ப்ளஸ் வந்துருதுன்னா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 termஸில் காமனானதை வெளில எடுத்துட்டிங்கன்னா இங்கே வர்றதும் சேமாக இருக்கும். parallel இங்கே எந்த சம் எடுத்து பாருங்கள் இப்படி தான் இருக்கும். லாஸ்ட் கான்ஸ்டன்ட் minus 12. இப்போது அந்த சேமாக ஒரு ஃபேக்டர் வருதுல 3x minus 4, அதுக்கு டீன்னு கொடுக்குறோம். யூ ஆர் கெட்டிங் அ குவாட்ராட்டிக் t ஸ்கொயர் minus 4t minus 12 equals 0. t-நோ z-நோ கொடுங்க, அதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஃபேக்டர் 0, செகண்ட் t வேல்யூ கண்டுபிடிக்க வேணாம். t equal to 6 அப்படிலாம் எழுதாதீங்க. t minus 6 equals 0, t minus 2 0. t-க்கு இடத்துல give the value 3x minus 4y, அடுத்ததுலேயும் இந்த t-க்கு இடத்துல 3x minus, you are getting 2 separate equations. சிம்பிளாக போட்டுடலாம். இந்த ரெண்டு parallel பார்த்த உடனே நீங்கள் சொல்லிடலாம் parallel எப்படி இருக்கும், they differ only in constant. x term y term சேமாக இருக்கும். இங்கே பாருங்கள் x term சேமாக இருக்குல்ல, that is our a. b y coefficient சேமாக இருக்கும், that is our b. they differ only in constant, minus 6 and 2. அதில் greater number c1 கொடுங்க, smaller number take it as c2. அப்போது a b c1 c2 ஃபார்முலா d equal to c1 difference c2. ஒருவேளை நீங்கள் மாற்றி எடுத்தால் கூட ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். டிஸ்டன்ஸ் cannot be negative. அதுக்காக தான் அந்த மாடல் சிம்பிள் கொடுக்குறோம். c1 difference c2 by root of a square plus b square. அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது you are getting 8 by 5 units. Okay, so hope you understood. Today நம்ம ஃபாஸ்ட்டாக 6 lessons நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த ஃபஸ்ட் வால்யூமில் வரக்கூடிய எல்லா டவுட்ஸையும் நீங்கள் அனுப்பலாம். சப்போஸ் சில ஸ்டூடெண்ட் சொல்லுவீங்க சார் now I am doing second volume, அதில் கொஞ்சம் டவுட் இருக்குது, அனுப்புங்க. If possible, tomorrow still I help you. Tomorrow we are going to discuss volume 2, right? Tomorrow 8:30 volume 2 நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டவுட்ஸ் எல்லாம் அனுப்பி, if possible tomorrow, இல்லைனா tomorrow's class செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய 6 lessons கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். some important sums will do, right? டவுட்ஸ் அனுப்பிடுங்க. அந்த டவுட்ஸ் எல்லாமே மண்டே ஒரு கிளாஸ் போடுவோம். நம்ம ஸ்டில் யூ ஹேவ் மண்டேக்கு அப்புறம் திரும்பவும் உங்களுக்கு என்னது டியூஸ்டே இல்லை வைக்க போக உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்கிறதுனால இஃப் நெசசரி வி கேன் ஆட் த நம்பர் ஆஃப் கிளாஸஸ், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டவுட். நாளை கிளாஸ் இருக்குது, சண்டே கிளாஸ் கிடையாது. தென் மண்டே வில் பி ஹேவிங் அ டவுட் கிளியரிங் கிளாஸ். ஓகே, ஸோ அந்த கிளாஸ் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ அகெயின் அபவுட் த அட்மிஷன்ஸ், இஃப் எனி ஒன் வாண்ட் யூ கேன் கான்டாக்ட் அஸ். ஸோ டுமாரோ வி ஹாவ் லைவ் கிளாஸ் 8:30. Inform your friends also, right? So tomorrow let everyone attend the class. Okay, right students, so please send all your doubts to us. Hope you enjoyed today's session. Okay, like this video and we'll meet you tomorrow at 8:30.